குட் ஈவினிங் சார். வணக்கம் நண்பர்களே. இன்றைய பயிற்சிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இப்போ பார்ட்டிசிபென்ட்ஸ் அட்மிட் பண்ணுறதுக்காக 5:30 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறோம். ஏன்னா எல்லாரும் இப்போ தான் ஜாயின் பண்ணுவாங்க. அதனால் 5:30 வரைக்கும் நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ் உள்ளே அலோவ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறோம். 5:30க்கு நம்ம அஃபிஷியலாக நம்ம ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். நான் பேசுறது கேக்குதா சார்? கேக்குது மேடம், பேசுங்க. நான் செகண்ட் கிரேட் டீச்சர் சார், கட்டளமாங்கி. சந்தோஷம். செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் இதுல கலந்துக்கலாம் இல்லையா சார்? கலந்துக்கலாம் மேடம். மேக்ஸ் நடத்துற யார் வேணாலும் கலந்துக்கலாம். எங்களுக்கு ஒரு வருஷம் மேக்ஸ் கொடுப்பாங்க, அடுத்த வருஷம் சோசியல் கொடுப்பாங்க, மாத்திக்கிட்டே இருப்பாங்க. பட் நான் கத்துக்கிட்டாலும் ஆர்வமா இருக்கு, அதனாலதான் நான் இதுல ஜாயின் பண்றேன். இது வந்து ஜென்ரலாக இப்போ இன்னைக்கு நடத்துறது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா பிரைமரி டீச்சர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டூல் தான் பார்க்க போகிறோம். டைரெக்டாக ஒரு கிளாஸ் ரூம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. லக்ஷ்மணன் சார், நீங்க மைக்கை அன்மியூட் பண்ணீங்க லக்ஷ்மணன் சார். வணக்கம் நண்பர்களே. நம்ம கற்கண்டு கணிதம் குழு சார்பாக நடத்தப்படக்கூடிய மேத் வெபினார் சீரீஸில் இன்று நாம் 2ஆம் நாள். இன்றைய நிகழ்வில் நாம் எஜு ஆக்டிவ் 8 அப்படிங்கிற ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரை பற்றி சொல்லணும்னா, இது பிரைமரி டீச்சர்ஸ்க்கும் 6, 7, 8 எடுக்கிற வகுப்பு எடுக்கிற டீச்சர்ஸ்க்கும் இந்த டூலானது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, பேசிக் ஸ்கில்ஸை மிக சிறப்பாக சொல்லித்தரத்துக்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல். இது நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இன்றைய நமக்கு ரிசோர்ஸ் பர்சனாக திரு பி லக்ஷ்மணன் சார், திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஆசிரியர். இவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஎன் ஜியோஜிப்ரா டீமில் நிறைய கண்டென்ட்டை தயாரித்து வழங்கியிருக்கிறாங்க. இதை தவிர நிறைய வீடியோஸை தன்னுடைய சேனலில் லக்ஸ் லாவனிஷ் அப்படின்னு ஒரு சேனலில் மேக்ஸ் சம்பந்தமான காணொலிகளை தயாரித்து வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. சாரோட பங்களிப்பு மிகவும் சிறப்புடையது. இப்போ சார் அஃபிஷியலாக நம்ம வந்து சரியாக 5:30க்கு நம்ம வகுப்பை தொடங்க இருக்கிறோம். ஸோ இந்த 5:30க்கு நம்மளுடைய வகுப்பை தொடங்கலாம். அது வரைக்கும் சற்று அமைதியாக வெயிட் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். கேக்குதுங்களா? கேக்குது சார். சார் வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் வணக்கம். உங்களுக்கு முதல்ல ஒரு மிகப்பெரிய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் சார். நாமக்கல் குமரேஷன் பேசுறேன். வணக்கம் சார். தேங்க்யூ சார். சொல்லுங்க. ஆமா சார். ஏன்னா இந்த மாதிரி லீவ் டேஸ்ல எங்களுக்கு மேத்ஸ் டீச்சர்ஸ்க்கு இவ்வளவு யூஸ்ஃபுல்லான தகவல்களை திரட்டி எங்களையும் ஒரு டூல்ஸ் ஆப்ரேட் பண்ற அளவுக்கு இந்த லீவ் ஃபுல்லா செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கும் உங்களுடைய டீமுக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். முகமது அலி சார், சொல்லுங்க சார். நான் முகமது அலி சார், மேக்ஸ் பிடி. சொல்லுங்க சார். நம்ம அந்த இது சார்ல லக்ஷ்மணன் சார் தான் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு. சந்தோஷம் சார். நம்ம இன்னைக்கு ரொம்ப ஆர்வமா கலந்துக்கலான்னு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் சார். கண்டிப்பா சார், கண்டிப்பா. தொடர்ச்சியா டெய்லி டிராவல் பண்ணுங்க. இன்னும் 16 செஷன்ல இன்னும் 15 செஷன் பாக்கி இருக்கு. இதை சேர்த்து 16 செஷன் மொத்தம் இருக்கு. டெய்லியுமே ஈவினிங். ஆமா சார். சாட்டர்டே சண்டே மட்டும் காலையில 10 to 11 நடக்கும் சார். சரி சார். சரி சார்.
ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, இன்றைய கருத்தாளர் திரு லக்ஷ்மணன் சாரை பற்றின அறிமுகத்தை வழங்கும்படி நம்முடைய சார் ஜாயின் பண்ணிட்டாங்களா சார்? மேடம் அமுதா மேடம் இருக்கீங்களா? ஓகே மேடம், ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு நிகழ்வை தொடங்குறோம். மிகச்சிறப்பு, ஸ்டார்ட் பண்ணுங்க மேடம். கரெக்டா. அனைவருக்கும் வணக்கம். கணிதத்தை கற்றென்று சுவையாய் அள்ளித் தரும் மிஸ்டர் கணேஷ் என்பவர்கள் மாணவர்களுக்கு மட்டுமல்ல ஆசிரியர்களுக்கும் அவர்களின் கைப்பிடித்து நடத்த செய்யும் சிறுவர்களில் ஒருவராய் இன்று 2வது நாள் மிஸ்டர் லக்ஷ்மணன் சார், இவரை பற்றி நான் சொல்ல போறேன். இப்ப இவர் கணிதத்தை ஆக்டிவிட்டி வழியாக கற்றலை செம்மைப்படுத்த வருகிறார். இவர் திருச்சி மாவட்டம் முசிறி தாலுக்காவில் சோப்பாப்பட்டி என்ற ஊரில் பிடி அசிஸ்டண்டாக கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ஒர்க் பண்றாரு. அத்துடன் இவர் லக்ஸ் லாவனிஷ் என்ற யூடியூப் சேனல் வைத்துள்ளார். அதில் கிட்டத்தட்ட 869 சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கிறாங்க. வீடியோஸ் 83 வீடியோ போட்டிருக்கிறாரு. அதில் ரோபோ காம்பஸ் பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கிறாரு. 10th ஜியோமெட்ரியை ஃபுல்லாக இவர் கவர் பண்ணிட்டாரு. நான் இந்த ரோபோ காம்பஸ் பற்றி சொல்லணும்னா அவரு போடுறத பார்த்து நான் அதுக்கப்புறம் இன்னும் ஆவல் கொண்டு நானும் கொஞ்சம் ரெடி பண்ணேன். அந்த அளவுக்கு அவரு அட்ராக்ஷனை நல்லா பண்ணியிருக்கிறாரு. 9thலயும் அது போல நிறைய பண்ணியிருக்கிறாரு. லக்ஷ்மணேஷ்னு ஒரு வெப்சைட்டும் அவரு ஓபன் பண்ணியிருக்காரு. டிஎன்டிபி வீடியோஸும் இப்ப அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறாரு. முக்கியமா திக்ஷாவில இவரு கான்ட்ரிபியூட்டரா ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கிறாரு. அவர் 2005ல இருந்து 15 ஆண்டுகளாக ஆசிரியர் பணியை செவனே செய்கிறார். ஓகே சார், தொடங்கலாமா? தேங்க்யூ மேடம். லக்ஷ்மணன் சார் கேட்டுச்சா? ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல். லக்ஷ்மணன் சார், இன்றைய வகுப்பை வணக்கம் சார். இன்றைய வகுப்பை மிக சிறப்பாக தொடர்ந்து உங்களை கேட்டுக்கொண்டு இப்போ யூடியூப் லைவ்லையும் போயிட்டு இருக்கு. நீங்க கண்டினியூ பண்ணலாம் சார். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். சார் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா சார்? சார் ஓகே ஓகே சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வு எனது வாழ்வில் மிக மிக ஒரு முக்கியமான நிகழ்வு. இந்த நிகழ்வின் போது இதுவரை எனக்கு ஒத்துழைப்பு வழங்கிய சிலரை நினைவு கூறுவது சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இல்லாம இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. அதனால சில நபர்களுக்கு நான் இந்த நேரத்துல நன்றி கூறுகின்றேன். எப்பயுமே இந்த டிஎன்ஜிஜிபி டீம் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எப்பயுமே ரொம்ப எந்த வீடியோ போட்டாலும் அதுக்கு உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் அடுத்தடுத்து நம்மளால வீடியோ போட முடிஞ்சது. அதனால அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியினை இந்த டைம்ல நான் சொல்லிக்கிறேன். இவங்க எல்லாமே ஜிஜிபி டீம்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ். இந்த தருணத்தில் இவங்க எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். மிஸ்டர் ஜெகன் சார், விஜயரத்தின பிரபு, மிஸ்டர் செந்தில் செல்வன் சார், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கள பார்த்துட்டு நாங்கள் இப்போதான் கொஞ்சம் உருவாகி இருக்கேன். அடுத்ததாக எல்லாமே இவர்தான். இந்த அளவுக்கு ஒரு பயிற்சியை கொடுக்கும் அளவிற்கு என்னை வளர்த்து விட்டவர். வளர்த்து விட்டவர் அப்படின்னு சொல்லக்கூடாது, என்னை தள்ளி விட்டவர் அப்படின்னு தான் சொல்லணும். வளர்த்து விட்டவர் அப்படின்னா என்னன்னா, நானும் அக்செப்ட் பண்ணி அப்படியே போய்கிட்டு இருந்தா தான் அதுக்கு பேர் வளர்த்து விட்டவர்னு சொல்லணும். நமக்கு ஒரு பயம். ஆனா அவரு எப்பா அவங்களெல்லாம் முடியும்
"தெரியும்பா" அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் ஓரளவு சார் தள்ளி விட்டது மட்டும் இல்ல, தள்ளி விட்டுட்டு ஒரு சேஃப் போட்ல உட்காந்துக்கிட்டே எங்கள பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பார்த்துட்டு இருந்தப்ப தான் பார்த்தீங்கன்னா, ஓரளவு ஏதோ நீச்சல கத்துக்கிட்டு, இப்ப இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். அதனால சாருக்கு மிகப்பெரிய நன்றியினை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கின்றேன். அடுத்ததாக, நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சாஃப்ட்வேர் எத பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது ஆக்டிவ் 8 அதாவது எஜுகேஷன் சம்பந்தமான கருத்துக்களை ஆக்டிவிட்டி மூலமா நாம வந்து எப்படி வந்து ஸ்டூடண்ட்ஸுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த சாஃப்ட்வேர் மூலியமா நம்ம கத்துக்கலாம். முதலாவதா நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாஃப்ட்வேரை வந்து எப்படி நாம டவுன்லோட் பண்றது? சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா 2 விதமா இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இன்னொன்னு வந்து பெய்டு சாஃப்ட்வேர். இது 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது இணையத்துல இருந்து நாம ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி, நாம அத பயன்படுத்திக்கலாம். இது முழுக்க ஃப்ரீ. அப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா, சில சாஃப்ட்வேர் ஆன்லைன்ல தான் ஒர்க் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்லைன்லயே ஒர்க் ஆகும். இந்த சாஃப்ட்வேருக்கு நாம டவுன்லோட் பண்ணிட்டா போதும். அதுவரைக்கும் நமக்கு இணையம் தேவ, நெட் தேவ. அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்றதுக்கு நெட் தேவையில்ல. ஆஃப்லைன்லயே நம்ம இந்த சாஃப்ட்வேர யூஸ் பண்ணிக்கலாம். மற்றொன்று பார்த்தீங்கன்னா, பெய்டு சாஃப்ட்வேர். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஓஎஸ்லாம் போடுறாங்கல்ல, விண்டோஸ் ஓஎஸ்லாம் போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம காசு குடுத்து வாங்கணும். அதனால தான் கணேசன்பு சார் வந்து எல்லாத்துக்கும் பயன்படணும் அப்படின்னா, நம்ம காசு கட்டி அந்த சாஃப்ட்வேர வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம பண்றது அப்படிங்கிறது சிரமம் அப்படிங்கிறதுக்காக, ஒவ்வொரு சாஃப்ட்வேரா தேடி கண்டுபிடிச்சு, அது எப்படி வந்து மாணவர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து, அதிலயும் ஃப்ரீ சாஃப்ட்வேரா செலக்ட் பண்ணி எங்களுக்கு குடுத்துருக்காங்க. அ இப்ப வரவேற்பு வழங்கிய மேடத்துக்கு நான் இப்ப நன்றிய சொல்லிக்கிறேன். அடுத்ததாக இந்த எது ஆக்டிவ் 8 அப்படிங்கிற சாஃப்ட்வேர நாம எப்படி வந்து டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க. இதுதான் நம்ம லேப்டாப்போட ஸ்க்ரீன். இப்ப இதுல பாருங்களேன், இப்ப நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இங்க பாருங்க, இதுதான் Google Chrome அப்படிங்கிற சர்ச் என்ஜின். இங்க பாருங்க, உங்களுக்கு வட்டம் போட்டு காட்டியிருக்கேன். இந்த சர்ச் என்ஜின நாம கிளிக் பண்றோம். கிளிக் பண்ண உடனே இப்படி ஒரு பேஜ் நமக்கு கிடைக்கும். இப்ப இது என்ன அப்படின்னா, Google சர்ச் பாக்ஸ். இந்த சர்ச் பாக்ஸ் இருக்கு பாருங்களேன். இந்த சர்ச் பாக்ஸ்ல EDUACTIV8 அப்படிங்கிறத இந்த சர்ச் பாக்ஸ்ல நம்ம டைப் பண்ணோம்னா, இது மாதிரி ஒரு பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும். இதுல பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க www.eduactive8.org அப்படிங்கிற வெப்சைட் அட்ரஸ் கிடைக்கும். இந்த வெப்சைட் அட்ரஸ நாம கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இது மாதிரி நமக்கு ஹோம் பேஜ் கிடைக்கும். இந்த ஹோம் பேஜ்ல பார்த்தீங்கன்னா, நாம இந்த சாஃப்ட்வேர டவுன்லோட் பண்றதுக்கு சில முறைகள் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப நாம என்ன ஓஎஸ் வச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப நம்ம லேப்டாப்லலாம் பெரும்பாலும் என்ன ஓஎஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் ஓஎஸ் இருக்கும். ஆனா ஸ்கூல்ல குடுத்த லேப்டாப்ல லினக்ஸ் ஓஎஸும் இருக்கு, விண்டோ ஓஎஸும் இருக்கு. அப்ப நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னா, லினக்ஸ வந்து நான் இங்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட்டு இங்க 3 ப்ளூ கலர்ல பாக்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பாக்ஸ பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் eduactive8 விண்டோஸ், மேக் ஓஎஸ் அண்ட் ஆண்ட்ராய்டு. இந்த 3 ஓஎஸ் இருக்கிறவங்க மட்டும் நாம இத கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கணும். சப்போஸ் நம்ம லேப்டாப்ல லினக்ஸ் ஓஎஸ் இருக்கு அப்படின்னா, நாம 2வது பாக்ஸ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணணும்.
அல்லது iOS OS இருக்கு அப்படின்னா இந்த 3வது பாக்ஸை கிளிக் பண்ணி நாம டவுன்லோட் பண்ணணும். இப்போ என்னோட லேப்டாப்ல பார்த்தீங்கன்னா என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா விண்டோஸ் OS தான் இருக்கு. அதனால நான் இந்த முதல் ப்ளூ கலர் பாக்ஸை வந்து நான் கிளிக் பண்றேன். இப்படி கிளிக் பண்ண உடனே என்ன பேஜ் கிடைக்குது அப்படின்னு பாருங்க. இது மாதிரி எடு ஆக்டிவ் 8 அப்படிங்கிற சாஃப்ட்வேர் உள்ள போயிருது. சார், ஹலோ கருப்பசாமி சார். மேடம், நான் பேசுறதுக்கும் டிஸ்பிளே ஆகிறதுக்கும் டிஃபர் ஆகுதோ? இல்ல. ஆமா, கொஞ்சம் டைம் ஆகுது. ஓகே சார். அப்ப கொஞ்சம் ஸ்லோவா பேசிக்கிட்டுங்களா சார்? ஓகே சார், ஓகே சார். இப்ப நாம அந்த ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ண உடனே அடுத்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க. இந்த பேஜ் கிடைச்சிருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யுவர் டவுன்லோட் வில் ஸ்டார்ட் ஷார்ட்லி அப்படின்ட்டு இருக்கும். இது முடிஞ்ச உடனே இங்க பாருங்க 0 அப்படின்னு காட்டுது. அது நம்பர்ஸ் ஓடும். 0 வந்த உடனே நமக்கு அடுத்து என்ன பேஜ் ஓப்பன் ஆகும் அப்படின்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்ப இந்த பேஜ்ல பாருங்களேன், கீழே பாருங்க, இந்த லெஃப்ட் சைடு பாட்டத்துல பாருங்க, கார்னர்ல அந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆகிறது உங்களுக்கு ப்ராசஸ் தெரியும். நாங்க பாருங்க கட்டம் கட்டி காட்டியிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல ஒன்று பிளிங்க் ஆகும். அந்த பிளிங்க் வந்து எதை காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகிற ப்ராசஸை காட்டுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் முழுமையா டவுன்லோட் ஆகிற வரைக்கும், அதாவது அந்த ப்ளூ கலர் பிளிங்க் ஆகுதுல்ல, அது நிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இது பாத்தீங்கன்னா 22.7 MB இருக்கு. அதனால கொஞ்ச நேரம் தான் ஆகும். டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இதுல கீழே பாருங்களேன், அதே இடத்துல பாருங்க, முன்னாடி வந்து ஒரு ப்ளூ கலர்ல பிளிங்க் ஆச்சு. இப்ப பிளிங்க் ஆகல. இந்த சாஃப்ட்வேர் முழுக்கவே டவுன்லோட் ஆயிடுச்சு. சரிங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம கீபோர்டுல கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஜே அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும். கண்ட்ரோலை ப்ரெஸ் நம்ம கீபோர்டில் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஜேவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு டவுன்லோடு பேஜ் இது மாதிரி கிடைச்சிடும். இப்போ இதில் பாருங்கள், நம்ம இப்போ டவுன்லோட் பண்ண அந்த சாஃப்ட்வேர் இங்கே வந்து நிற்கிது. இப்போ இதில் ஷோ இன் ஃபோல்டர் அப்படின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். இப்போ இங்கே பாருங்களேன், இதில் அந்த ஃபோல்டரை பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப்பு போட்ட மாதிரி இருக்கு பாருங்களேன். இது வந்து என்னன்னா ஜிப் ஃபோல்டர். அது என்ன ஜிப் ஃபோல்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேருக்கு நிறைய ஃபைல்ஸ் தேவைப்படும். இப்போ அந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா டவுன்லோட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா அது மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அது மிஸ் ஆகாம இருக்கிறதுக்கு தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் ப்ளஸ் அதுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா வச்சு ஒரு மூட்டையா கட்டி கொடுத்துருப்பாங்க. அதுதான் ஜிப் ஃபைல் அப்படின்னு சொல்றோம். இந்த ஜிப் ஃபைலை அப்படியே நம்ம ஓப்பன் பண்ண முடியாது. அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஜிப்பை அன்ஜிப் பண்ணணும். அதாவது மூட்டையை அவுக்கணும். அப்ப மூட்டையை அவுக்க நம்ம என்ன பண்றது அப்படின்னா அதுக்கு நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை. அது என்ன சாஃப்ட்வேர்? நான் வச்சிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியும், இந்த 7-zip அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேர். இது எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தோணுது. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃப்ரீ சாஃப்ட்வேர். இது ஃப்ரீ சாஃப்ட்வேர். அதனால தான் நான் இதை வச்சுக்கிறேன். அப்ப இந்த சாஃப்ட்வேரை நான் என்ன பண்ணணும், ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கணும். இங்க பாருங்க, இதுதான் அதோட ஹோம் பேஜ். இந்த சாஃப்ட்வேரை, அதாவது அன்ஜிப் பண்ணக்கூடிய இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ண ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கணும். என்ன அப்படின்னா நம்ம லேப்டாப் வந்து 32 பிட்டா 64 பிட்டா அப்படிங்கிறதெல்லாம் கவனிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி இங்க உள்ள டவுன்லோடை நம்ம கிளிக் பண்ணி சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்ததாக இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த ஜிப் ஃபைல் இருக்கு பாருங்க,
இங்க தெரியுதுங்களா? இந்த ஜிப் ஃபைல அப்படியே ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணா என்ன கிடைக்கும்னா, இந்த பேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பாப்அப் விண்டோ மாரி ஓப்பன் ஆகும். அதுல பாருங்க 7 ஜிப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த 7 ஜிப்பை கிளிக் பண்ணா, அடுத்து இன்னொரு பாப்அப் ஃபைல் மாரி ஒண்ணு ஓப்பன் ஆகும். இதுல பாருங்க எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படிங்கிற ஒரு வேர்ட் இருக்கு. அந்த வேர்டை நீங்க வந்து கிளிக் பண்ணோம்னா, நமக்கு இங்க பாருங்களேன், இந்த இடத்த பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த ஃபைல் எப்படி இருக்கு பாருங்க. இதுல ஜிப் இல்ல பாருங்க. அன்ஜிப் ஆயிருச்சு. அதாவது கீழ பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஜிப் ஃபைலா இருந்தது. இங்க மேல வந்து என்ன ஆயிருச்சு? அன்ஜிப் ஃபோல்டரா மாறிடுச்சு. சரி. இப்ப இத வந்து டபுள் கிளிக் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணணும். இப்ப ஓப்பன் பண்ணா நமக்கு இது மாரி பேஜ் தான் கிடைக்கும். இந்த பேஜ்ல பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க இந்த இடத்த பாருங்க. eduactive 8 அப்படிங்கிற ஒரு exe ஃபைல் வந்து நமக்கு கிடைக்கும். இங்க பாருங்களேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சாஃப்ட்வேர இது மாரி பண்ணும்போது, அதோட கேபி கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்ப அதுதான் நம்ம அடுத்து கிளிக் பண்ண வேண்டியது அப்படின்னு அர்த்தம். இந்த இப்ப நான் கட்டம் கட்டி காட்டியிருக்கேன் பாருங்க. இத வந்து டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா, இது மாதிரி இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல இந்த ரன் அப்படின்னு இருக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணோம்னா, சாஃப்ட்வேர் வந்து ரன் ஆயி, நமக்கு இது மாதிரி சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? அடுத்து இந்த சாஃப்ட்வேர்ல இதுல இந்த லாகின் அப்படின்னு நம்ம இதுல எதுவுமே பண்ண தேவையில்ல. இதுதான் இந்த சாஃப்ட்வேர் வந்து மிக மிக எளிமையான ஒரு சாஃப்ட்வேர். சாதாரணமா எல்கேஜி, ப்ரீகேஜி ஸ்டூடண்ட் அவங்களே ஹேண்டில் பண்ண முடியும். இதுல நம்ம எதுவுமே செய்ய தேவையில்ல. இங்க பாருங்க நம்ம என்ன பண்ணோம், சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணோம். டவுன்லோட் பண்ணிட்டு, அதுல அப்படியே அந்த லாகின்னு இருக்கு பாருங்க. அத மட்டும் கிளிக் பண்ணா போதும். உங்களுக்கு சாஃப்ட்வேர் இப்படி ஓப்பன் ஆயிரும். எவ்வளவு எளிமையா இருக்கு பாருங்க. சில சாஃப்ட்வேர்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு, அத ஓப்பன் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, யூசர் ஐடி கேட்கும், பாஸ்வேர்டு கேட்கும். ந நெறைய ஆப்ஷன்லாம் இருக்கும். இது வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து சின்ன குழந்தைங்களும் கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா எளிமையா பண்ணியிருக்காங்க. இப்ப நாம ஒரு சாஃப்ட்வேர எப்படி வந்து டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. சரிங்க சார். சாஃப்ட்வேர் வந்து இல்ல லேப்டாப்பே இல்ல சார். நான் என்ன சார் பண்றது? அப்படின்னா, அதுக்கும் சில வழி இருக்கு. இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு செல்லுலயும் ஒர்க் ஆகும். எப்படின்னு பாருங்க. அத எப்படி நான் டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்லிர்றேன். இங்க பாருங்க. இதுதான் என்னோட மொபைல். இந்த மொபைல்ல இங்க பாருங்க. எங்க Google Chrome சர்ச் என்ஜின் இருக்கு அப்படின்னு பார்க்குறேன். இங்க பாருங்க இந்த இடத்துல இருக்கு. அத நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே இங்க பாருங்க. இதுதான் Google Chrome ப்ரௌசரு. இந்த ப்ரௌசரை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே இது மாதிரி ஒரு சர்ச் பாக்ஸ் வரும். சார் ஸ்கிரீன் ஷேர் ஆகல. சார் லக்ஷ்மணன் சார் ஸ்கிரீன் ஷேர் ஆகல. பழைய இது ஷேர் ஆகுது சார். ஷேர் ஆகுது. ஆகுது சார். ஷேர் ஆகுது. ஆகுது சார். ஓகே சார். இப்ப இந்த சர்ச் பாக்ஸ்ல நாம எப்படி வந்து லேப்டாப்புக்கு டவுன்லோட் பண்ண என்னென்ன பண்ணணுமோ, அதே மாதிரி நாம மொபைல்லயும் பண்ணாவே போதும். இங்க பாருங்க. இங்க நம்ம என்ன பண்ணணும்? இங்க பாருங்க. EDU ACTIV8 அப்படின்ட்டு இந்த இடத்துல நாம டைப் பண்ணோம்னா, இது மாதிரி நமக்கு ஒரு பேஜ் கிடைக்கும். இதுல இந்த ஃபர்ஸ்ட்டா இருக்கு பாருங்களேன். www.eduactive8.org இத நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா, அங்க லேப்டாப்க்கு டவுன்லோட் பண்ண என்னென்ன கேட்டதோ அதே மாரி தான். இப்ப நம்ம மொபைல் அப்படின்னா, மொபைல் பார்த்தீங்கன்னா என்ன OS அப்படின்னா, ஆண்ட்ராய்டு OS. அப்ப நாம இங்க எத கிளிக் பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு ப்ளூ கலர் அந்த பட்டன தான் நாம கிளிக் பண்ணணும். சரிங்களா? அத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே இங்க பாருங்க, யுவர் டவுன்லோட் வில் ஸ்டார்ட் ஷார்ட்லி அப்படின்னு போட்டிருக்கு. அந்த டைமிங் ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் வரும். ஒரு பேஜ் இங்க பாருங்க. இது மாதிரி பேஜ் கேட்கும். திஸ் டைப் ஆஃப் ஃபைல் கேன் ஹார்ம் யுவர் டிவைஸ். டூ யூ வாண்ட் டு கீப் eduactive APK
எனிவே அப்படின்னு கேட்குது. நாம இதை ஓகே கொடுத்துக்கணும். ஓகே கொடுத்துட்டா இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏபிகே ஃபைல் வந்து நமக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஓப்பன் கொடுக்கணும். இங்கே ஓப்பன் இருக்குங்களா, இதை ஓப்பன்னு கொடுக்கலாம். கொடுத்த உடனே இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கு பாருங்க. அந்த இன்ஸ்டால் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே மொபைலில் இன்ஸ்டால் ஆகிட்டு இது மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் நீங்கள் ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆயிரும். சரி, இதோட ஐகான் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலில் இங்கே பாருங்க, இதுதான் EduActive 8 சாஃப்ட்வேருக்குரிய ஐகான். இப்போ இந்த ஐகான் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா செல்ஃபோனில் இப்படி தான் நமக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? இப்போ நம்ம சாஃப்ட்வேரை எப்படி நம்ம லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறது, அடுத்து மொபைலில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். மிக மிக எளிமையான சாஃப்ட்வேர். நீங்கள் உள்ளே போகலாம், வாங்க. சார் என்னோட டெஸ்க்டாப் தெரியுதுங்களா? தெரியுதுங்க சார். ஓகே சார். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஐகான் இருக்கு பாருங்க, EduActive 8 ஷார்ட்கட் ஐகான் இருக்கு. அதை டபுள் கிளிக் பண்ணுறேன். சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் எந்த கிரேடுக்கு உரிய ஆக்டிவிட்டி நமக்கு வேணும். இங்கே பாருங்களேன், EduActive 8 அப்படின்னாவே எஜுகேஷன் தொடர்பான கருத்துக்களை ஆக்டிவிட்டி மூலியமா நாம கத்துக்கிறது. அதனால தான் அதுக்கு பேரே வந்து EduActive 8 அப்படின்னு வச்சிருக்காங்க. சரி, இப்போ எல்லா லெவல்லும் இதில் இருக்கு. இங்கே பாருங்க, கிண்டர் கார்டன், கிரேடு 1, கிரேடு 2, கிரேடு 3, கிரேடு 4, கிரேடு 5, கிரேடு 6, ஸோ ஆல் அப்படிங்கிற இந்த லெவல்ல நம்ம பிள்ளைங்க எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு அந்த லெவலை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும். இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல ரெட் கலர்ல தெரியுதுங்களா, கிரேடு 6 இப்போ அது சூஸ் பண்ணியிருக்கு. நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிண்டர் கார்டன் அப்படிங்கிறத சூஸ் பண்றேன். சரிங்களா? இங்க பாருங்க, கிண்டர் கார்டன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இங்க பாருங்களேன், இங்க பூட்டு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணாலும் ஒன்றும் இல்லை, அதுதான் அந்த மெயின் பேஜ். அதுக்கு கீழே பாருங்க ஒரு விண்டோ மாதிரி இருக்கு. அதை கிளிக் பண்ணா என்ன கேட்குது பாருங்க, டிஃபால்ட் லாங்குவேஜ். என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குது. நான் வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ் அதை வச்சுக்கிட்டேன். அடுத்து வந்து இந்த செட்டிங்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை, செட்டிங்ஸோ அல்லது அதுக்கு கீழே அந்த 2 பர்சன் இருக்க மாதிரி இருக்காங்கல்ல, அது நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை. இப்போ அந்த பூட்டு இருக்கக்கூடிய அந்த ஐக்கானை நான் கிளிக் பண்ணுறேன். ரைட், இப்போ இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா, என்னோட குழந்தை வந்து கிண்டர் கார்டன் படிக்குது. அதனால கிண்டர் கார்டன் படிப்புக்கு தகுந்த அந்த லெவலுக்கு தகுந்த ஆக்டிவிட்டி என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத என் குழந்தைக்கு சொல்லி தரதுக்காக நான் இதை இப்போ எடுக்க போகிறேன். இப்போ இங்கே பாருங்க, லாகின் அப்படின்னு இருக்குல்ல. இப்போ நான் எதை சூஸ் பண்ணியிருக்கேன், கிண்டர் கார்டன் அப்படிங்கிற அந்த டேபை சூஸ் பண்ணிட்டு அடுத்து லாகின் பண்ணுறேன். இப்போ இது மாதிரி ஒரு பேஜ் வரும். இப்போ இதில் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். லெஃப்ட் டாப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். இது வந்து என்னன்னா, இப்போ நம்ம ஏதாவது கேம் ரன் ஆகும்போது அது சவுண்டு கொடுக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பாட்டத்தில் பாருங்க, செட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது செட்டிங் வந்து என்னன்னா லாங்குவேஜ் செட்டிங். இதுல நான் அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க சி அப்படின்னு இருக்கு. இது காப்பிரைட் அந்த மெசேஜ் போட்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லை,
டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிற சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு நம்ம ஒண்ணுமே அதெல்லாம் பண்ண தேவையில்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு பாட்டத்துல இப்போ உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல சார். ரைட் சைடு பாட்டம் தெரியுதா உங்களுக்கு? தெரியுதுங்க சார். மினிமைஸ் பண்ணனும்னா தெரியுதுங்க சார். ஓகே சார், ஓகே சார். இப்ப ரைட் சைடு பாட்டத்துல பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன், அதாவது ஒரு சூரியன் மாதிரி ஒண்ணு இருக்கும். அது வந்து என்னன்னா தீம். இப்ப அதை கிளிக் பண்றேன் பாருங்க, என்ன ஆகுதுன்னு பாருங்க. இந்த கலர் சூஸ் பண்றது, தீமோட கலர். இப்ப நம்ம மொபைல் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம தீம் சூஸ் பண்ணுவோம்ல. இப்ப பாக்குறதுக்கு வந்து லெட்டர்ஸ் நல்லா தெரியணும், அதுல உள்ள ஐக்கான் நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தீம்ஸ் எல்லாம் வச்சிருப்போம். நிறைய தீம்ஸ் அப்பப்ப மாத்திட்டு இருப்போம். அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேருக்கு தீம் வந்து எங்கன்னா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைடு பாட்டத்துல ஒரு சூரியன் மாதிரி ஒண்ணு இருக்கும். இப்ப இதை வச்சுட்டு என்ன பண்ணலாம்னா இங்க உள்ள கலர்ஸை சூஸ் பண்ணலாங்க. பாருங்களேன், நான் ரெட் கலர் வைக்கிறேன். ரெட் கலர் வச்ச உடனே தீம் பாத்தீங்களா, அங்க மேல பாத்தீங்களா உங்களுக்கு ரெட் கலரா மாறிச்சு. சரி, ப்ளூ கலர் வச்சா எப்படி ஆகுது பாருங்க, ப்ளூ கலர். கிரீன் வச்சா கிரீன் கலர். சரிங்களா? எனக்கு வந்து இந்த கலர்லாம் கொஞ்சம் நல்லா இல்ல. அதனால நான் என்ன பண்றேன்னா டிஃபால்ட்டா அவங்க என்ன கலர் கொடுத்துருந்தாங்களோ அந்த டிஃபால்ட் கலரை சூஸ் பண்ணிக்கிறேன். சார் எப்படி சார் டிஃபால்ட் கலர் சூஸ் பண்றது? இங்க பாருங்களேன், ஒரு ரீசைக்கிள் பின் மாதிரி இப்படி 2 ஏரோ போட்டிருக்காங்களா பாட்டத்துல, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த டிக்கை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், டிஃபால்ட் கலர் வந்துடும். இது டிஃபால்ட் கலர் தான் கொஞ்சம் நல்லா இருக்கு பார்க்க. சரிங்க, இப்ப தீம் பார்த்தாச்சு. அதுக்கு பக்கத்திலேயே ஒரு 4 ஐக்கான் இருக்கு. அந்த 4 ஐக்கான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் பாருங்களேன். இப்ப பேக்ரவுண்ட் வந்து பிளாக்கா இருக்குல்ல, நல்லா இல்ல. அப்ப இந்த பேக்ரவுண்டுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா ஒயிட் பேக்ரவுண்ட்ல லெட்டர்ஸ் வந்து கலரா தெரியறது, அதை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ண போறேன் பாருங்க, இன்னொரு ஐக்கானை கிளிக் பண்றேன். அதே ஒயிட் பேக்ரவுண்ட்ல உள்ள இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாம் பிளாக்கா தெரியும். அடுத்து இன்னொரு ஐக்கானை சூஸ் பண்றேன். இது பாருங்க, பிளாக் பேக்ரவுண்ட்ல லெட்டர்ஸ் எல்லாம் ஒயிட்டா தெரியும். இன்னொரு ஐக்கானை சூஸ் பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பேக்ரவுண்ட்ல லெட்டர்ஸ் வந்து கலர்ல தெரியும். சரிங்களா? இப்ப இவ்வளோ ஆப்ஷன் நம்ம இந்த என்ட்ரன்ஸ்லயே நமக்கு இருக்கு. நமக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒயிட் பேக்ரவுண்ட்ல லெட்டர்ஸ் வந்து கலரா இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். இப்ப பாருங்க, ஏதோ தகராறு இருக்குன்னு நினைக்கிறேன் சார். சார் ஸ்கிரீன் ஷேர் ஆகலன்னு நினைக்கிறீங்க சார். சார் கரெக்டா ஆயிட்டு இருக்கு சார். நான் மொபைல்லயும் பாத்துக்கிட்டு தான் சார் இருக்கேன். ஓகே சார், கரெக்டா இருக்கு. ஓகே சார். வாய்ஸ் ஓகேவா சார்? வாய்ஸ் கரெக்டா இருக்கு சார். கரெக்டா இருக்கு. ஓகே சார். இப்ப இதுல பாருங்களேன், இந்த பேஜ்ல 3 வட்டம் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வட்டம் என்ன அப்படின்னா அந்த ஐகான் வந்து மாணவர்களுக்கு ஆங்கிலம் தொடர்பான ஆக்டிவிட்டிஸை கொடுக்கக்கூடிய ஐகான், அந்த ஃபர்ஸ்டா இருக்கிறது. இரண்டாவது ஐகான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல பார்த்தாலே தெரியும், 1 2 3 போட்டு கீழே வந்து மூளைமட்ட கருவிகள்லாம் இருக்கு. இதை நீங்க பார்த்த உடனே சொல்லிடுவீங்க, இது கணித தொடர்பான ஆக்டிவிட்டி. அடுத்து இறுதியாக இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இளம் மாணவர்கள் ஞாபக அந்த மெமரி கெப்பாசிட்டியை வளர்த்துக்கிறதுக்கான சில விளையாட்டுகள் இதுல கொடுத்துருப்பாங்க. இப்போ இதுல ஒவ்வொன்றா நாம கிளிக் பண்ணி பார்ப்போம். இதுல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப நான் எதை சூஸ் பண்ணியிருக்கேன்னா கிண்டர் கார்டன் லெவல்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு உரிய ஆக்டிவிட்டியை தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதனால இதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம மேக்சிமம் மேக்ஸ் டீச்சர்ஸா இருக்கனால நான் ஃபர்ஸ்ட் அந்த மேக்ஸ் ஃபோல்டருக்கு போறேன். இங்க பாருங்க, இந்த பேஜ் கிடைக்குது. இதுல அந்த ஃபர்ஸ்ட் பாருங்களேன், எனக்கு கிளிக் பண்ண உடனே மேல பாருங்க டைட்டில் காட்டுது, பாசிட்டிவ் நம்பர்ஸ். சரி, அதை கிளிக் பண்ணா என்ன வருது பாருங்க. இதுல ஒரு 3 ஃபைல் வருது. இதுல ஃபர்ஸ்டா இருக்கிறது பாசிட்டிவ் நம்பர்ஸ் பேசிக். சரி, பேசிக்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம்.
இதுல பாருங்க நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஃபோல்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிளாஷ் கார்டு மூலியமா நம்பர்ஸை நாம லேர்ன் பண்றது. சரிங்களா? இங்க பாருங்க டாப்லயே இருக்கு. லேர்ன் நம்பர்ஸ் வித் ஃபிளாஷ் கார்டு. அடுத்த ஃபோல்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேர்ன் டு கவுண்ட். நம்ம வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, பல்லாங்குழிலாம் விளையாடுவோம் பாருங்க. பல்லாங்குழி விளையாடுறது மிக மிக ஒரு நல்ல விளையாட்டு. அந்த கவுண்ட் பண்றதுக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு தேவையான விளையாட்டு. அடுத்து 3வது ஐகான் பாருங்களேன், ஷாப்பிங் லிஸ்ட். இப்போ பொதுவா பார்த்தீங்கன்னா, இப்ப டவுன்லலாம் நம்ம என்ன செய்வோம் தெரியுங்களா? புள்ளைங்கள வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு, வெளியில ரோட்டுக்குலாம் போனா நெறையா வண்டி வருது, போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில அனுப்ப மாட்டோம். ஆனா கிராமத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கடைக்கு போகணும்னா பையன்கிட்ட காச குடுத்துட்டு, ஒரு ரூ. 10 குடுத்துட்டு, "ஏய் போயிட்டு தீப்பெட்டி வாங்கிட்டு வாடா" அப்படின்னு நம்ம சொல்லிருவோம். அப்ப அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலயே அ பர்ச்சேஸ் பண்றது, எவ்வளோ பொருள வாங்கியிருக்கோம், அதுக்கு எவ்வளோ செலவாயிருக்கு, அதுக்கு மீதி எவ்வளோ நமக்கு பணம் குடுக்குறாங்க, அப்படிங்கிற அந்த ஆக்டிவிட்டில இருந்து அவன் நெறையா கத்துக்கிறான். ஆனா, நாம என்ன பண்றோம், டவுன்ல அந்த பிரச்சனை இருக்கு. அப்ப நம்ம டவுன்ல எங்க கூட்டு போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போம்போது ஷாப்பிங் மாலுக்கு கூட்டு போவோம். சூப்பர் மார்க்கெட்டோ, அங்க ஏதாவது இதுக்கு கூட்டு போம்போது, அங்க வந்து சில கெப்பாசிட்டி அவனுக்கு தேவை. அததான் நம்ம இந்த ஷாப்பிங் லிஸ்ட் அப்படிங்கிற ஃபோல்டர்ல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, சார்ட்டிங் நம்பர்ஸ். சார்ட்டிங் நம்பர்ஸ்ல இது வந்து கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். அதாவது தொடர்ந்து குடுத்திருக்கக்கூடிய எண்கள நாம வரிசைப்படுத்துறது. அடுத்த ஃபோல்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ட்டிங் நம்பர் ரேண்டம் நம்பர்ஸ். அதாவது வெவ்வேறு எண்கள குடுத்துட்டு, அதை எப்படி நாம வந்து வரிசைப்படுத்துறது அப்படிங்கிறதுக்குரிய ஃபோல்டர். அடுத்த ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா, நம்பர் கம்பேரிசன். அதாவது நம்ம பிள்ளைங்களுக்கு 2 எண்கள்ல எது பெரியது, எது சிறியது அப்படிங்கிறது, இல்ல ஈக்குவலா இருக்கா அப்படிங்கிறத அவங்க ஆக்டிவிட்டி மூலியமா தெரிஞ்சுக்கக்கூடியது. அடுத்து இது பார்த்தீங்கன்னா, நம்பர் ஸ்பெல்லிங். ONE1, TWO2 அப்படிங்கிற அந்த ஸ்பெல்லிங் மூலியமா நம்பர கத்துக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்பர் ஸ்பெல்லிங், மேட்ச் நம்பர்ஸ் டூ தயர் ஸ்பெல்லிங். அந்த ஸ்பெல்லிங்க வச்சுக்கிட்டு அந்த நம்பர மேட்ச் பண்றது. இது மாதிரி மொத்தம் 8 ஆக்டிவிட்டி இந்த இடத்துல இருக்கு. ஒவ்வொரு ஆக்டிவிட்டியா அப்படியே நம்ம லைட்டா பார்ப்போம். வாங்க ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்குள்ள போவோம். இது பார்த்தீங்கன்னா, லேர்ன் நம்பர்ஸ் வித் ஃபிளாஷ் கார்டு. இங்க பாருங்க, இப்ப ஒரு மீன் இருக்கு. ONE1 அப்படின்னு எழுதியிருக்காங்க. நம்பர் 1 அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. அப்ப இந்த ஒரே ஒரு ஃபிளாஷ் கார்டுல அவன் நெறைய தெரிஞ்சுக்கிறான். இது வந்து மீனு. இது ஒரு மீன் இருக்கனால நம்ம 1 அப்படின்னு போட்டிருக்கோம். அத நம்ம லெட்டர்ஸ்ல படிக்கணும்னா ONE1 அப்படின்னு படிக்கணும். அதுலயும் பார்த்தீங்கன்னா, அவங்க ஹேண்ட் ரிட்டன் லெட்டர்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் கீழ போட்டு காட்டியிருக்காங்க. சரிங்களா? அப்ப ஃபிளாஷ் கார்டு இந்த ஒரு ஃபிளாஷ் கார்ட்லயே நமக்கு ஆக்சுவலா இது வந்து ஒரு பெரிய மேட்டரா இருக்காது. ஆனா ஸ்டூடண்ட்ஸுக்கு லேர்னர்ஸ் பிகினிங் லேர்னர்ஸ்க்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். இங்க பாருங்க 2 ஃபிஷ் இருக்கு. 2ன்னு எழுதியிருக்காங்க. 2ங்கிற நம்பர் இருக்கு. இதே மாதிரி இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சின்ன பிள்ளைங்க ஃபிளாஷ் கார்டு மூலியமா நம்பர்ஸ லேர்ன் பண்ணிக்கலாம். இவங்க அதிகபட்சமா என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 வரைக்கும் தான் இதுல குடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா, இவங்க கிண்டர் கார்டன் ஸ்டூடண்ட்ஸ். சரி. அடுத்த ஆக்டிவிட்டி போலாங்களா? வாங்க 2வது ஆக்டிவிட்டி. லேர்ன் டு கவுண்ட். இப்ப இதுல பாருங்களேன். லேர்ன் டு கவுண்ட். நம்ம கவுண்ட் பண்ணி லேர்ன் பண்றோம். இப்ப ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க 9 அப்படின்னு குடுத்துருக்காங்க. அப்ப நான் கவுண்ட் பண்றேன். 1, 2, 3, 4, 5, 6, 7. எனக்கு 7 தான் இருக்கு. அதனால கீழ இருந்து 1 எடுத்துக்கிறேன். 8, 9. நான் 9 வச்சுட்டேன். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல பாருங்களேன். இந்த டிக் சிம்பல் இருக்கா? அத கிளிக் பண்ணுங்க. இங்க பாருங்க. இந்த லெஃப்ட் சைடு கார்னர்ல பாருங்களேன். 9 அப்படிங்கிறதுக்கு டிக் அடிச்சிருக்கு. மீதி எல்லாம் என்ன ஆயிருக்கு? கிராஸ் அடிச்சிருக்கு. கடைசியில அதுலயே 6 அந்த பழம் தான் இருக்கு. அதனால அதுவும் டிக் ஆயிருக்கு. சரிங்களா? இப்ப இங்க பாருங்களேன். இதுல 6ன்னு இருக்கா 2வது ரோல? 1, 2, 3. நான் என்ன பண்றேன்னா, மவுஸ வச்சுக்கிட்டு அந்த ஃப்ரூட்ட இழுத்துக்கிட்டு வரேன். அவ்வளோதான். 4, 5,
கீழே இருந்து ஒன்று எடுத்துக்கிறேன் 6. இப்போ இங்கே போய் அந்த டிக்கை அடித்தோன்னா என்ன கிடைக்குது பாருங்க, 9க்கு டிக் வந்துடுது, 6க்கு டிக் வந்துடுது. அந்த தேர்டு 5 தான் ஆல்ரெடி இருக்குது, அதனால அதுக்கு டிக் வந்துடுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை வச்சுக்கிட்டு லேர்ன் டு கவுண்ட், அதாவது இப்படி கவுண்ட் பண்ணி அவங்க லேர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் ரைட் சைடு டாப்பில் பாருங்களேன், 5ன்னு போட்டு 1/5ன்னு இருக்கு. இதில் ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. இதை நம்ம முடிக்க அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கு உங்களுக்கு போகும். இதுலேயே நிறைய ஆக்டிவிட்டி இருக்கு. அடுத்து நம்ம இந்த ஆக்டிவிட்டியை பண்ணலாம். சரி, வாங்க நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி போகலாம். 3வது நம்ம ஷாப்பிங் லிஸ்ட். இது பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடித்த லிஸ்ட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வச்சுக்கலாம். இங்கே பாருங்க, இங்கே ஒரு பக்கெட் இருக்கு. இப்போ ஷாப்பிங் மால் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த பக்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க. என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணணும், அவங்க டாடி வந்து என்ன சொல்லியிருக்காரு, இந்த பாருங்க ரைட் சைடு டாப்பில் ஷாப்பிங் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்க, இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு என்னது, 4 கேரட்டு, 4 பெர்ரி, அடுத்து 4 ஆரஞ்சு, 1 பெப்பர். இதை வந்து பர்ச்சேஸ் பண்ண சொல்லியிருக்காரு. இதை எப்படி பையன் பர்ச்சேஸ் பண்ணுறான் அப்படின்னு பாருங்க. ஃபஸ்ட்டு கேரட்டுக்கு போகிறோம். கேரட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. எத்தனை கேரட்டு, 4 கேரட். 1 2 3 4 4 கேரட் எடுத்துட்டேன். அடுத்து பெர்ரிஸ் வந்து எத்தனை, 4 பெர்ரி. 1 2 3 4. அடுத்து ஆரஞ்சு, 4 ஆரஞ்சு. 1 2 3 4 ஆரஞ்சு. அடுத்து பெப்பர் வந்து ஒரே ஒரு பெப்பர், ரொம்ப காரமாக இருக்கும்ல, அதனால 1. சரி, இப்போ நம்ம எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியாச்சா? சரி, இப்போ இந்த ஷாப்பிங் லிஸ்ட் இங்கே ஒரு டிக் இருக்கா, லெஃப்ட் சைடு டாப்பில் பாருங்க ஒரு டிக் இருக்குது, அதை டிக் பண்ணுங்க. அடுத்து என்ன ஆகுது, எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், நமக்கு அது வாழ்த்து சொல்லுது. சரிங்களா? இப்போ ரைட் சைடு டாப்பில் பாருங்க 4ன்னு இருக்கு. இதில் நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது, அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ 2வது ஷாப்பிங் லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. இதில் 1 கேரட்டு, 3 பெர்ரிஸு, 4 லெமன்ஸு, 2 வாட்டர்மெலன். சரி, சப்போஸ் இதில் வந்து இங்கே பாருங்களேன், 1 கேரட்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அடுத்து 3 பெர்ரிஸு, இங்கே இருக்குது பெர்ரிஸ், இங்கே இருக்குது. 1 2 3. லெமனில் 4 லெமன். 1 2 3 4 லெமன். வாட்டர்மெலன் மொத்தம் 2, நான் 1 தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், தவறாக பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். சரி, டிக்கு கொடுத்தா என்ன ஆகுது, இங்கே பாருங்க, கேரட்டை நீ கரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிட்ட, பெர்ரிஸையும் கரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிட்ட, லெமனையும் பண்ணிட்ட. ஆனால் வாட்டர்மெலனை நீ கரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணலை அப்படிங்கிற அந்த இன்டு மார்க் போட்டு காட்டுது பாருங்க, ராங் மார்க்கு தெரியுதுங்களா? வாட்டர்மெலன் பக்கத்தில் ராங் மார்க்கு காட்டுது. சரி, நான் அப்போ இன்னொன்னையும் பர்ச்சேஸ் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ நான் டிக் அடித்து பார்க்குறேன். இப்போ எல்லாமே டிக் ஆயிடுச்சு, நமக்கு வாழ்த்து சொல்லுது. இப்போ ஷாப்பிங் லிஸ்ட் இந்த ஆக்டிவிட்டியில் நம்ம நிறைய குழந்தைங்க கற்றுக்குது. இங்கே பாருங்க, நம்பர்ஸை கற்றுக்குது, அடுத்து ஃப்ரூட்ஸோட ஃபிகரை கற்றுக்குது, அதோட லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே கற்றுக்குறாங்க. அடுத்த ஆக்டிவிட்டி போகலாங்களா? வாங்க. அடுத்த ஆக்டிவிட்டி போகிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டாப்பில் ஒரு முக்கோண வடிவத்தில் ஒரு சிம்பிள் இருக்கும், அதை தான் நான் கிளிக் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்த ஆக்டிவிட்டி போகிறதுக்கு. இப்போ 4th ஆக்டிவிட்டி சார்ட்டிங் நம்பர்ஸ், கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். ஓகேவா? இங்கே பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா கீழே நம்பர்ஸ் எல்லாம் கிடக்குது, அதை நான் வந்து சார்ட் பண்ணணும். இங்கே பாருங்க, 1 அப்படியே மவுஸை நம்பர் மேலே வச்சு மவுஸை வச்சு அப்படியே கிளிக் பண்ணி கொண்டு போகலாம். 2 3 4 5. நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், 0ன்னு ஒன்று இருக்கு. அப்போ இதை நகர்த்திக்கிறேன் நான். இப்போ நான் அப்படி கிளிக் பண்ணி வச்ச உடனே பாருங்க எல்லாமே டிக் ஆயிடுச்சு. சரி, நாம தப்பா அதை பண்ணிட்டா என்ன நடக்கும், 1, அடுத்து இங்கே 2,
3க்கு பதிலா 4 வச்சிடுறேன். இப்படி மாத்தி வச்சா என்ன நடக்கும்? இங்க பாருங்க, சரியான பிளேஸ்ல வச்சதுக்கெல்லாம் சரிங்கிற அப்படி அந்த மார்க்கை காட்டிருச்சு. தவறான பிளேஸ்ல வச்சதுக்கு அந்த ராங் சிம்பிளை காட்டியிருக்கு. அப்பனா இதை 2 மட்டும் எடுத்து சேஞ்ச் பண்ணா போதும். இங்க பாருங்க, வச்ச உடனே என்ன ஆகுது? நமக்கு டிக் சிம்பிள் கிடைச்சு நம்மள வாழ்த்துது. இப்ப சார் இது என்ன சார், இதெல்லாம் ஒரு மேட்டரா சார் 1 2 3 கத்துக்கிறது? அப்படி இல்ல. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க லெவல் வந்து கிண்டர் கார்டன் லெவல். இது அடுத்து நான் உங்களுக்கு இதை கொஞ்சம் முடிச்சுட்டு அடுத்து 6th லெவல் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. கிரேடு 6 லெவல். அது வந்து நம்மளாலேயே ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் பின்னாடி பார்ப்போம். இங்க பாருங்க, இப்ப இந்த சார்ட்டிங் நம்பர்ஸை முடிச்சாச்சு. அடுத்த ஆக்டிவிட்டிக்கு போகலாம். நான் என்ன பண்றேன்னா, லெஃப்ட் சைடு டாப்ல இருக்கக்கூடிய அந்த முக்கோண வடிவ சிம்பலை நான் கிளிக் பண்றேன். இப்ப அடுத்து இந்த 4th ஐக்கானை கிளிக் பண்றேன். இது வந்து என்னது? போனதும் சார்ட்டிங் நம்பர்ஸ் தான், இதுவும் சார்ட்டிங் நம்பர்ஸ் தான். என்ன வித்தியாசம்? அதுல வந்து பாத்தீங்கன்னா கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ், இதுல வந்து பாத்தீங்கன்னா ரேண்டம் நம்பர்ஸ், வெவ்வேறு இடத்துல உள்ள எண்கள். இது வந்து சின்ன கிளாஸ் பையனை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ 1 4 5 7 8 நம்ம கொஞ்சம் பெரிய ஆளு அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு சொல்லிடுறோம். ஒரு 2வது பையன் 3வது பையன்லாம் சொல்லிடுவான். சின்ன கிளாஸ் பையங்கிறது கொஞ்சம் சிரமம் தான் இதுக்கு. சரி, அடுத்து பாருங்க. 0 2 3 நான் தவறா வைக்கிறேன். வச்ச உடனே அது தவறானதுக்கு கிராஸ் மார்க் காட்டிடுச்சு. அப்ப நான் அதை என்ன பண்ணலாம்? இப்படி சரி பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இப்ப இதை பார்த்தாச்சு. அடுத்து நம்ம 6th. இது வந்து பாருங்க, இது அடுத்த லெவல் நம்பர் கம்பேரிசன். இங்க பாருங்க, அதை கிளிக் பண்றேன். இது பாருங்க, நம்பர் கம்பேரிசன். இங்க 5 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கு. இந்த 2 5ம் கம்பேர் பண்ணா என்ன கிடைக்கும்? ஈக்குவல் தான். 5ம் 5ம் ஈக்குவல் தான். ஆல்ரெடி அதுவே ஈக்குவலா தான் இருக்கு. அப்ப நாம இந்த டிக் சிம்பலை அப்படியே கொடுங்க. பாருங்க, சரி, அதுவே சரியா தான் இருந்தது. நமக்கு லக்கு தான். சரி, இப்ப இங்க பாருங்க, 2 அப்படின்னு ஒரு எண் இருக்கு, 5 அப்படின்னு ஒரு எண் இருக்கு. இதுல 2ஐயும் 5ஐயும் ஒப்பிட்டா 2 என்பது 5ஐ விட சிறியது. அப்ப நாம இந்த லெஸ் தென் சிம்பல். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, இந்த சிம்பல் இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, அத மவுஸை வச்சு அப்படி இழுத்தோம்னா மேல போகும். இங்க பாருங்க, அப்படி இழுக்க கீழே வரும். இப்ப நான் அதுக்குரிய ஆன்சர் என்ன? லெஸ் தேன். இப்ப நான் டிக் அடிக்கிறேன், டிக் ஆயிடுச்சு. இப்ப அடுத்து 3 என்பது 1ஐ விட பெரியது. அப்ப கிரேட்டர் தேன். இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எந்த லெவலுக்கு பார்த்துட்டு இருக்கோம்? கிண்டர் கார்டன் லெவல்ல தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த கம்பேரிசன் வந்து நம்ம புக்ல 6th 7thலயே இருக்கு. அப்ப இத சின்ன வயசுலயே நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா 6th 7thல ஈஸி தான் நமக்கு. அடுத்த விளையாட்டுக்கு போலாங்களா? வாங்க. அடுத்து இந்த ஐக்கான். இப்ப இதுல என்ன பண்றோம்? நம்பர் ஸ்பெல்லிங். இப்ப 0னா 0. இப்ப இதுல எந்த லெவல் வரைக்கும் இருக்கு பாருங்க. ஃபைனலா 100 வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, 100 வரைக்கும் இருக்கு. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 0ல இருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பிளஸ் அந்த வேர்டு எல்லாத்தையுமே இதை படிச்சு பார்த்து மெமரி பண்ணிக்கலாம். அடுத்த ஆக்டிவிட்டி போலாம் வாங்க. அடுத்து இங்க பாருங்க, நாம ஏற்கனவே என்ன பண்ணியாச்சு? நம்பரை படிச்சிட்டோம். அடுத்து அதுக்குரிய லெட்டர்ஸை வச்சு வேர்டாவும் படிச்சிட்டோம். இப்ப அதை 2ஐயும் வச்சு மேட்ச் பண்றோம். இங்க பாருங்க, இது நம்பர் 1. அப்ப அதுக்குரியது எது? ONU1. இதை 2ஐயும் கிளிக் பண்ணா இது நம்பர் மேட்சிங். அடுத்து 6 SIX6. அடுத்து 10 TEN10. அடுத்து 7 SEVEN7. 9 NINE9.
அடுத்து 4 FOUR 4. இப்ப பாருங்க எல்லாமே நம்ம சரியா சார் பண்ணிட்டோம். ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஆயிட்டு இருக்குங்க சார். ஓகே, இப்பதான் வருது. சார் சரியா போயிட்டு இருக்கு. ஓகே சார். இப்ப இதுலயும் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இந்த விளையாடிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு கேம்லயுமே நிறைய லெவல் இருக்கு. இங்க டாப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரைட் சைடு டாப்ல. ஓகேங்களா? அடுத்தடுத்த லெவல் இருக்கு. இங்க பாருங்க, அடுத்தடுத்த லெவல் போயிட்டு இருக்கோம். சரிங்களா? அதாவது சின்னதுல இருந்து பெரிய லெவல் வரைக்கும் அப்படியே கூட்டிட்டு போகுது நம்மள. ஓகேவா? இது மாதிரி இருக்கு. அடுத்ததுக்கு போலாங்களா? சரி. இப்ப இங்க பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட்டா இருக்கக்கூடிய அந்த பேசிக் பாசிட்டிவ் நம்பர்ஸ் இத மட்டும் தான் நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து பாருங்க, கீழ பிளஸ் இருக்குல்ல, இது வந்து என்னன்னா அடிஷன். இந்த அடிஷன் கத்துக்கிறது. இதுல பாருங்க இவ்வளோ ஃபோல்டர் இருக்கு. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாவே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஃபோல்டர் பாருங்க, லேர்ன் டு கவுண்ட் பேசிக் அடிஷன். இங்க பாருங்க, இதுல என்ன இருக்கு பாருங்க, 1 + 4. 1 + 4னா எவ்வளோ? 5. அப்ப 1 2 3 4 5 கரெக்டா இருக்கு. அடுத்து 2 + 3 எவ்வளோ? 5. அப்ப 1 2 3 4 5. அடுத்து 2 + 2 எவ்வளோ? 4. அப்ப 1 2 3 4. அடுத்து 3 + 1 4. அப்ப 1 2 3 4. இது என்ன, மீதம் இருக்கிறத நம்ம எடுத்துடணும். சப்போஸ் எடுக்கலைன்னா அது என்னவாயிரும்? இங்க பாருங்க, இப்ப வச்சது வரைக்கும் நான் பார்க்குறேன். இந்த டிக் சிம்பிள அப்படியே கிளிக் பண்ணுங்க. என்ன ஆகுது? 1 + 4 கரெக்டா 5 வச்சிருக்கோம். 2 + 3யும் கரெக்டா 5 வச்சிருக்கோம். 2 + 2 4 இருக்கு. இங்க பாருங்களேன், 3 + 1 4 தான். இங்க 4 தான் வச்சிருக்கோம். ஆனா இங்க ஒண்ணு வச்சிருக்கோம் பாருங்களேன், தனியா இருக்கு. அதனால அத அப்படியே எடுத்துட்டு வந்து கீழ வச்சிருவோம் நம்ம. இப்ப டிக் பண்ணுங்க, அதுவும் டிக் ஆயிரும். சரிங்களா? இது வந்து என்னது? அடிஷன். லேர்ன் டு கவுண்ட் பேசிக் அடிஷன். அடிஷனை நம்ம இந்த ஆக்டிவிட்டி மூலமா தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபைண்ட் சொல்யூஷன். பாருங்க, 4 + 5 9 அப்படி வைக்கிறோம். 2 + 2 அப்படியே இழுத்துட்டு வந்து 4 வைக்கிறோம். 1 + 2 வந்து 3 3 + 3 6 1 + 1 2. இப்ப பாருங்க எல்லாமே சரி. சரி, நான் ஒண்ணு தவறா வச்சா என்ன நடக்கும்? இப்படி தவறா வச்சா என்ன நடக்கும் பாருங்க. அந்த தவறானதுக்கு மட்டும் தவறான குறி காட்டுது. இப்ப பாருங்க சரியாயிருச்சு. சரியா? இதே மாதிரி ஆக்டிவிட்டி. அடுத்து நாம தேர்டு. இப்ப இங்க பாருங்க, 1 + 2. இப்ப இங்க வச்சு நாம கீபோர்ட்ல எழுத போறோம். 3. அடுத்து வந்து 4 + 1 5. நான் லேப்டாப்ல இருக்கக்கூடிய 5ங்கிற நம்பர் அழுத்துறேன், வருது. அடுத்து வந்து 3 + 5 8. 1 + 3 4. கடைசியா அந்த 7க்கு பதிலா நான் தவறுதலா கொடுக்குறேன். 9ன்னு கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன வருது பாருங்க. கிளிக் பண்ணா கரெக்டா அந்த 9க்கு மட்டும் தவறானது அப்படின்னு காட்டுது. அப்ப மறுபடியும் அதை கிளிக் பண்றேன். 4 + 3 வந்து 7. ஓகேவா? இப்ப இங்க நம்ம கிளிக் பண்ணா எல்லாமே சரி அப்படின்னு காட்டுது. இதுலயும் பாருங்க, ரைட் சைட் டாப்ல பாத்தீங்கன்னா நிறைய லெவல் இருக்கு. நம்ம வீடியோ கேம்லாம் விளையாடுறோம்னு வச்சுக்கோங்களேன், விளையாட பாத்தீங்கன்னா லெவல் மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் இது. அதே மாதிரி தான் இது. சின்ன லெவல்ல இருந்து பெரிய லெவலுக்கு நம்பர்ஸ். இங்க பாருங்க, 2 டிஜிட் நம்பர்ஸ்லாம் வந்துருது. நீ பாருங்க லெவல் கூடிட்டு இருக்கு. ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்ததுக்கு போவோம். அப்ப இதுல பாருங்களேன், இது கொஞ்சம் இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸி. ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்றேன், நமக்கு சொல்லல. ஸ்டூடண்ட்ஸ் இது வரைக்கும் பார்த்தது ஈஸி. இப்ப இது பாருங்களேன், இங்க 3 இருக்கு. அடுத்து பிளஸ் போட்டு எம்ப்டி பாக்ஸ் இருக்கு. அடுத்து 4. இதுக்கு என்ன மீனிங்? 3ஓட எதை கூட்டுனா 4 கிடைக்கும் அப்படிங்கிறது. உண்மையிலுமே நம்ம பெரிய கிளாஸ் பையனே கொஞ்சம் இதெல்லாம் யோசிச்சு தான் பண்ணணும். சரி, இப்ப என்ன கிடைக்கும்? 3ஓட 1 கூட்டுனா 4. அடுத்து 2ஓட எதை கூட்டுனா 7 கிடைக்கும்? 5 கூட்டுனா 7 கிடைக்கும். அடுத்து 1ஓட எதை கூட்டுனா 3 கிடைக்கும்? 2.
அடுத்து 1ஓட 1 கூட்டினா 2. சரி, நான் தவறுதலா வைக்கிறேன். இங்க மாத்திடுறேன். 3ஐயும் 1ஐயும் கூட்டினா 5 அப்படின்னு நான் வச்சுட்டேன். இதையும் தவறுதலா அப்படி வச்சுட்டேன். என்ன நடக்குது பாருங்க. கரெக்டா அது 2க்குமே ராங் சிம்பல் காட்டுது. அப்ப அதை அப்படியே அதை 2 மட்டுமே மாத்துனாவே நாம சரியா ஃபில் பண்ணிடலாம். சரிங்களா? இது ஃபைண்ட் மிஸ்ஸிங் நம்பர். இதுலயும் நிறைய லெவல் இருக்கு. டீச்சர்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஈஸி தானே அப்படின்னு இதெல்லாம் ரொம்ப ஈஸி தானே அப்படின்னு நினைச்சிட வேணாம். இன்னும் பின்னாடி நிறைய இருக்கு, நான் காட்டுறேன். அடுத்து இது பாருங்க, மேட்சிங் கேம். 2 நம்பரை ஆட் பண்ணி என்ன நம்பர் வரும் அப்படிங்கிற மேட்சிங் கேம். இங்க பாருங்க 4+1 என்ன, அதையும் அதுக்கு மேட்ச் எது 5. அடுத்து 7 அதோட மேட்ச் எது 3+4. அடுத்து 2 அதோட மேட்ச் எது 1+1. 4+4 8. இங்க பாருங்க, இந்த கேம் ஓவர். இது நிறைய லெவல் இருக்கு. இங்க பாருங்க, லெவல் நிறைய இருக்கு இதுல. அடுத்து இப்ப நான் அடுத்த கேமுக்கு போறேன். இப்ப இங்க பாருங்க, இது ஒரு சூப்பரான கேம். இங்க பாருங்க 2 இருக்கு, இங்க 1 அப்படிங்கிற நம்பர் இருக்கு, அடுத்து ஈக்குவல் டு போட்டு 3 இருக்கு. இப்ப என்ன ஆப்ரேட்டரை நம்ம இங்க யூஸ் பண்றது? என்ன ஆப்ரேட்டர்? மைனஸ் ஆப்ரேட்டரா இல்ல பிளஸ் ஆப்ரேட்டரா அப்படின்னு பார்த்தா 2ஓட 1 கூட்டுனாதான் 3 கிடைக்கும். அதனால அந்த பிளஸ் சிம்பல் அப்படியே போடணும். போட்டு இந்த டிக் அடிச்சு பாருங்க, டிக் ஆயிடுது. விளையாட்டு ரொம்ப நல்லா இருக்குங்களா? இங்க பாருங்க 3 அடுத்து 2. என்ன ஆப்ரேட்டர் நம்ம போடணும்? அப்படியே கூட்டல தள்ளி விடுங்க, அப்படியே டிக் அடிங்க. பாத்தீங்களா? இது எல்லாமே என்னவா இருக்கு? அடிஷன் தொடர்புடையதா இருக்கு. சரி, அடுத்த கேம் போலாங்களா? வாங்க. இப்ப இது பாருங்களேன், இது கொஞ்சம் பெரிய லெவல் ஸ்டூடெண்ட்க்கே கொஞ்சம் சிரமம் தான். ஆமா தானே? இங்க பாருங்க 3 நம்பர்ஸ் இருக்கு. இப்ப 3 நம்ம 2 நம்பரை கம்பேர் பண்றதே நமக்கு கொஞ்சம் சிரமம் தான். அடுத்து 3 நம்பரை எப்படி கம்பேர் பண்றேன் பாருங்க. 2+1 3, 1+2 3. அது ஈக்குவலா தான் இருக்கு. அடுத்து பாருங்க, இந்த 2வது நம்பர் 1+2 3, 3வது நம்பர் 2+1 3. அப்ப இதுல ஒரு விஷயம் நம்ம ஈஸியா கத்துக்கலாங்க. பாருங்க 1+2னாலும் 2+1னாலும் ஈக்குவல் தான் அப்படிங்கிறத பையன் கத்துக்கலாம். இப்ப இது ஆல்ரெடி ஆன்சரே கொடுத்த மாதிரியே இருக்கு. அப்படியே டிக் மட்டும் அடிங்க, அவ்வளவுதான். இது சரி. சரி, இப்ப இங்க வாங்க. 1+2 3, இங்க 2. 3 என்பது 2ஐ விட பெரியது. அப்ப அப்படியே கிரேட்டர் தன் சிம்பல் இழுத்து விடுங்க, இழுத்து விட்டாச்சு. இப்ப இங்க 2வது நம்பர் ஆட் பண்ணா 2, 3வது நம்பர் ஆட் பண்ணா 4. அப்ப 2 என்பது 4ஐ விட சிறியது. அப்படியே லெஸ் தென் இழுத்து விடுங்க, லெஸ் தென் வந்துருச்சு. இப்ப அப்படியே டிக் அடிச்சு பாருங்க, சரியா? சரி. இப்ப இது மாதிரி 2 எண்களை கம்பேர் பண்ணலாம். அடுத்து 3 எண்களை கம்பேர் பண்றது எப்படி அப்படிங்கறத, இதெல்லாம் கிண்டர் கார்டன் லெவல் தான். ஓகேவா? சரி, வாங்க அடுத்த கேம் போவோம். அடுத்து இந்த கேம் பாருங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே ப்ளூவா இருக்கு. அந்த ஒரு இடத்துல மட்டும் பாருங்க லைட்டா ஒயிட்டா இருக்கு. அதாவது அந்த 6 அப்படிங்கிற நம்பருக்கு கீழே. இப்ப 6 அப்படிங்கிற நம்பரும் இந்த சைடு இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய 1 அப்படிங்கிற நம்பர் மட்டும் பிளாக்ல இருக்கு, மீதி எல்லாமே ஒயிட்ல இருக்கு. இப்ப அந்த சிம்பல் பாருங்க, பிளாக் சிம்பல் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த 1ஐயும் இந்த 6ஐயும் ஆட் பண்ணணும். இந்த இடத்துல நான் என்னோட கீபோர்டுல 7 அப்படின்னு போட்டேன். அடுத்து என்ன சொல்லுது பாருங்க. இப்ப இங்க இந்த 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணா 3. ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய வரும். இப்ப ஏதோ சாஃப்ட்வேர்ல லேசான ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கனால, அது நம்மளோட சிஸ்டம் வந்து சரியா ஒர்க் ஆகலைன்னா கொஞ்சம் கொஞ்சம் இதா இருக்கும். இது பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வரும். இப்ப இங்க பாருங்க 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணா 3. அடுத்து வந்து ஒவ்வொன்னா காட்டும். இப்ப பாருங்க, இப்ப இதுல பாருங்க இந்த இடத்துல 9, இந்த இடத்துல 5. அப்ப 9ஐயும் 5ஐயும் கூட்டினா எவ்வளவு?
14. சரியா? சரி. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 9 இந்த 7 டைப் பண்ணிட்டு ஆட் பண்ணா எவ்வளவு? 9 7 16 ஆட் பண்ணிட்டு என்ன சொல்றாங்க பாருங்களேன். இங்க மேல டாப்ல என்ன சொல்றாங்க? அடிஷன் டேபிள் டைப் யுவர் ஆன்சர் அண்ட் ஹிட் என்டர். அப்ப நம்ம என்டர் பண்ணணும். அப்படி என்டர் பண்ணா தான் அடுத்த கொஸ்டின் வருது. ஓகேவா? இப்ப இங்க பாருங்க. இங்க 1 இங்க 9 2 ஆட் பண்ணா எவ்வளவு? 10. என்டர் அழுத்துறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் வருது. இப்ப இங்க 2 இங்க 9 2 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா 11 என்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின். சரிங்களா? சரியா தான் இருக்கு. நம்ம தான் கொஞ்சம் அந்த என்டர் அப்படிங்கிறத பிரஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்த கேம் போலாங்களா? சரி. இப்ப அடிஷன்ல இருந்த எல்லா கேம்ஸுமே நம்ம விளையாண்டாச்சு. இப்ப நம்ம எங்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து சப்ட்ராக்ஷன். அதுல இருக்கக்கூடிய கேம் பாருங்க. இவ்வளோ கேம் இருக்கு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாவே நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து லேர்ன் டு கவுண்ட் பேசிக் சப்ட்ராக்ஷன். இது பாருங்க. 4ல 1 கழிச்சா எத்தனை? 3. அப்ப 3 பனானா வைக்கணும். 1 2 3. 2ல 1 போனா 1. 2ல 1 போனா 1. கரெக்டான பொசிஷன்ல வைக்கணும். 3ல 1 போனா 2. இங்க பாருங்க வச்சாச்சு. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? எல்லாமே பண்ணணும். நான் இந்த டிக்கு குடுக்குறேன். இப்ப பாருங்க. 4ல 1 போனா 3, 2ல 1 போனா 1, 2ல 1 போனா 1. இங்க 3ல 1 போனா 2. இங்க 2 தானே வச்சிருக்கோம். என்ன தப்பு? இங்க பாருங்க. இங்க 1 இருக்கு நம்மகிட்ட. ஆமா தானே? அத தூக்கி அப்படியே கீழ போட்டுட்டு, இப்ப டிக் அடிங்க. சரியா வந்துருச்சு. சரிங்களா? இதுலயும் நெறைய லெவல் இருக்கு. இது வந்து என்னது? ஆக்டிவிட்டி மூலியமா நாம கழித்தல் செயல்பாட கத்துக்கிறோம். அடுத்த ஃபோல்டர். இங்க பாருங்க. 9ல 5 போனா ஃபைண்ட் சொல்யூஷன். நம்ம சொல்யூஷன கண்டுபிடிக்கிறோம். 9ல 5 போனா 4, 10ல 3 போனா 7, 9. இங்க விடை 1, 5. சரிங்களா? அடிஷனுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணுமோ, அதையே நம்ம என்ன பண்ணலாம்? சப்ட்ராக்ஷனுக்கும் பண்ண முடியும். ஓகேவா? இப்ப பாருங்க அதேதான். இப்ப இங்க வந்து என்னது? ஃபைண்ட் சொல்யூஷன் டைப் யுவர் ஆன்சர் அண்ட் ஹிட் என்டர். அப்ப 9ல 6 போனா 3ங்கிறத லேப்டாப்போட கீபோர்ட்ல டைப் பண்ணிட்டு நம்ம என்டர் அழுத்தணும். சரியா? இல்லாட்டி நம்ம அடுத்தடுத்து இப்படி கூட கிளிக் பண்ணிக்கலாம். இப்ப 3ல 1 போனா 2, 5. இத தவறா போடுறேன். 7. இது 4. சரியா? இப்ப கிளிக் பண்ணி பாருங்க. இது மட்டும் தப்பு. அப்ப இங்க என்ன போடணும்? 8. இப்ப கிளிக் பண்ணி பார்க்குறேன். அனைத்தும் சரி. இதே மாதிரி அடுத்தது பார்ப்போமா என்னான்ட்டு? இங்க பாருங்க. 7ல எத கழிச்சா 1 கிடைக்கும்? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? 7ல 6 கழிச்சா 1. 4ல எத கழிச்சா 3 கிடைக்கும்? 1. 5ல 1 கழிச்சா 4. 9ல 3 கழிச்சா 6. 5ல 3 கழிச்சா 2. எல்லாமே சரி. இது மாதிரி நாம கேம்ஸ யூஸ் பண்ணி பிள்ளைங்களுக்கு கழித்தல் தொடர்பான விஷயத்த ஈஸியா புரிய வச்சுக்க முடியும். அடுத்து பாருங்க. இது வந்து என்னன்னா ஃபைண்ட் மிஸ்ஸிங் நம்பர்ஸ். இப்ப நம்ம பார்த்தது தான். அடுத்து இது பாருங்க. மேட்சிங் கேம். இங்க 7. அப்ப எங்க இருக்கு? 10 - 3. அத அப்படியே கிளிக் பண்ணோம்னா அது 2ம் மேட்ச் ஆயிருது. அடுத்து 5 - 1 4. அப்ப இங்க 4. அடுத்து 5 9 - 4 2 3 - 1. ஓகேவா? அடுத்து இதே மாதிரி இதுல நெறைய லெவல் இருக்கு. இப்ப இங்க பாருங்க. இப்ப இத பாருங்க. அடிஷன், சப்ட்ராக்ஷன் இது 2யுமே யூஸ் பண்ணி என்ன பண்றோம்? நம்பர்ஸ கம்பேரிசன் பண்றோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 6த் லெவல் ஸ்டூடண்டே கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணணும். இங்க பாருங்க. அடிஷனும் இருக்கு, சப்ட்ராக்ஷனும் இருக்கு. இங்க 1 + 0 1 தான். 1 - 0 1 தான். அப்ப இது ஈக்குவல் தான். அடுத்து செகண்ட் நம்பரையும், தேர்ட் நம்பரையும் பாருங்க. இதுக்கு ஆன்சர் 1, இதுக்கு ஆன்சர் 2. அப்ப 1 என்பது 2ஐ விட சிறியது. அப்படியே லெஸ் தான தூக்கி விடுங்க. இப்ப இதுதான் சரி. இப்ப இதுல பாருங்க. 2
இதுல 1ல 0 போனா 1. அப்ப 2 என்பது பெரியது. அப்படியே கிரேட்டர் தான இழுத்து விடுவோம். இங்க 1 இதோட மதிப்பு 2. அப்ப லெஸ் தான இழுத்து விடுவோம். அப்படியே டிக் அடிங்க. ரைட். இப்ப இதே மாதிரி ஆக்டிவிட்டி இருக்கு. சரியா? இப்ப பாருங்க. பாசிட்டிவ் நம்பர் பேசிக் பார்த்தாச்சு. அடிஷன் பார்த்தாச்சு. சப்ட்ராக்ஷன் பார்த்தாச்சு. இது எல்லாமே என்னதான் மேக்ஸ்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த ஐகான் பாருங்க. ஷேப்ஸ் அண்ட் சாலிட். அதை கிளிக் பண்றேன். இது என்னன்னு பாருங்க. இங்க பாருங்க. லேண்ட் ஷேப்ஸ் வித் ஃபிளாஷ் கார்டு. இந்த ஃபிளாஷ் கார்டு மூலியமா இந்த ஷேப்ஸை லேண்ட் பண்றோம். இதை ஒவ்வொன்றா கிளிக் பண்ண நம்ம அடுத்தடுத்த வடிவங்களோட விவரங்கள் நமக்கு கிடைக்குது. இதெல்லாம் என்ன வடிவங்கள் அப்படிங்கிறத பையன் தெரிஞ்சுக்கிறான். அதோட ஏரியா இங்க பாருங்க, ஏரியாலாம் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்களேன். ரைட் ட்ரையாங்கிள் பேஸ் வந்து ஏ, ஹைட் வந்து சி, ஹைபாட்னஸ் வந்து சி, அதோட ஏரியா வந்து ஆஃப் ஏபி, பெரிமீட்டர் ஏ பிளஸ் பி பிளஸ் சி. இவ்வளோ விஷயங்கள். இது எந்த லெவல்? கிண்டர் கார்டன் லெவல். ஓகேவா? ஃபிளாஷ் கார்டு மூலியமா ஷேப்ஸை கத்துக்கிறான். அடுத்த இதுக்கு போவோம். இங்க பாருங்க. மேட்ச் ஷேப்ஸ் டு தேர் நேம்ஸ். இது நமக்கு தேவையான முக்கியமான விஷயம்தான். இந்த ஷேப்ஸை மட்டும் பார்த்துட்டு விட்டுட்டா போதுமா? அது என்ன நேம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்ல. இப்போ என்ன நேம் மேட்ச் பண்ணலாங்களா? ஹெக்ஸகன். அடுத்து இங்க பாருங்க. ஹெக்ஸகன். எது ஹெக்ஸகன்? ரேம்பஸ், ட்ரெபிசாய்டு, ரெக்டாங்கிள், ஹெக்ஸகன், ஆக்டகன், அடுத்து ஹெப்டகன். பாருங்க, எல்லாமே மேட்ச் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்க. சர்க்கிள், அடுத்து எலிப்ஸு, பென்டகன், பேரலோகிராம், ஆக்டகன், அடுத்து ஹெக்ஸகன். எல்லாம் மேட்ச் பண்ணிட்டோம். இது மாதிரி நம்ம இங்கே பாருங்க, இதில் ட்ரையாங்கிள்லாம் வருது. சரியா? இதே மாதிரி நம்ம மேட்ச் பண்ணலாம். அடுத்து இது வந்து பாருங்க ஷேப் மேக்கர். பாருங்க, இது ஒரு நல்லா இருக்கும் பிள்ளைங்களுக்கு டிராயிங் பண்ணுற மாதிரி. ஷேப் மேக்கர். இதில் நம்ம என்னென்ன பண்ணலாம் பாருங்க. இதில் சைடில் பார்த்தீங்கன்னா 3 ஐக்கான் இருக்கு. இங்கே பாருங்க. ஃபர்ஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு. இந்த 3 ஐக்கானில் நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ட்ரா பண்ணீங்கன்னா 4 பக்கமுடைய வடிவம் வரும். இரண்டாவது ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ட்ரா பண்ணீங்கன்னா 3 பக்கங்கள் உடைய வடிவம் வரும். மூன்றாவது ஐக்கானை கிளிக் பண்ணி வரைஞ்சிங்கன்னா வட்டம் வரும். சரியா? நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒரே ஒரு இது மட்டும் பார்ப்போம். இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டேன். இங்க பாருங்க. அப்படியே கிளிக் பண்ணா ஒரு ரெக்டாங்கிள் கிடைச்சிருது. சரியா? இது மட்டும் தான் வரைய முடியுமா சார்? நீங்க எதை வேணுமானாலும் வரையலாம். குவாட்ரிலேட்ரல், குவாட்ரிலேட்ரல். அப்படியே நீங்க கிளிக் பண்ண வந்துடும். சரியா? அடுத்து பாருங்க. நான் இந்த 2வது ஐக்கானை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா இது வந்து ட்ரையாங்கிள். அப்ப ட்ரையாங்கிள் தொடர்புடைய கிளிக் பண்றேன். இது பாருங்க. இது ரைட் ட்ரையாங்கிள். அக்யூட் ட்ரையாங்கிள். இது மாதிரி நம்ம எப்படி கிளிக் பண்ணாலும் அதுவே வரைஞ்சிக்கும். பார்த்தீங்களா? அடுத்து நான் 3வது ஐக்கானை கிளிக் பண்றேன். இது வந்து சர்க்கிள். அப்படி ஒரு டாட்டு அடுத்து அப்படியே கொண்டுட்டு போனோம்னா ஒரு சர்க்கிள். ஒரு இடத்துல கிளிக் பண்ணணும். அப்படியே இன்னொரு இடத்துல கிளிக் பண்ணணும். சரிங்களா? ஒரு இடத்துல கிளிக் பண்ணணும். அப்படியே கொஞ்சம் நகர்ந்து இன்னொரு இடத்துல கிளிக் பண்ணா சர்க்கிள் கிடைச்சிடும். சரியா? இதுதான் ஷேப் மேக்கர். ரைட். அடுத்து போகலாங்களா? இங்க பாருங்க. இது வந்து என்னன்னு பாருங்க. ஷேப் மேக்கர் இங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம வரையணும். அப்ப நம்ம அப்ரிசியேட் பண்ணணும். இங்க பாருங்களேன். ஷேப் டு டிரா ஸ்கொயர். அப்ப ஸ்கொயரை நம்ம ஃபர்ஸ்ட் டிரா பண்ணணும். ஸ்கொயர் டிரா பண்ணணும்னா எந்த ஃபோல்டரை இதுல எந்த ஐக்கானை கிளிக் பண்ணணும்? 4 பக்கமுடைய ஐக்கானை கிளிக் பண்ணணும். ஸ்கொயர் என்பது 4 பக்கம் உடையது. அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு பாருங்க. ஸ்கொயர் வருதா? பாருங்க. அப்படியே இங்க பாருங்க. ஸ்கொயரை போட்ட உடனே ஃபென்டாஸ்டிக் ஜாப் அப்படின்னு சொல்லிடுது. இந்த இடத்துல பாருங்க. ஏ ஈக்குவல் டு 2.0. அதாவது இதோட சைடு 2. சரிங்களா? இப்ப இந்த ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய ஏரோவை கிளிக் பண்ணா நெக்ஸ்ட் கொஸ்டின் வரும்.
இப்போ ட்ரையாங்குலை ட்ரா பண்ண சொல்லுது. ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இந்த லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய 2வது ஐகானை கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்க ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணணும். அப்பதான் நமக்கு ட்ரையாங்கிள் கிடைக்கும். இப்போ பாருங்க அக்யூட் ட்ரையாங்கிள் கிடைச்சிருச்சு. அடுத்து இந்த ப்ளூ ஏரோவை கிளிக் பண்றோம். இப்போ ஸ்கொயர் சொல்லுது. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்து சரி நான் ஸ்கொயர் வரையலை, அப்போ என்ன ஆகும்? இங்கே நமக்கு அந்த ஏரோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகக்கூடிய ஏரோ கிடைக்காது. சரியா? சரி, அடுத்து இப்போ ரெக்டாங்கிள் வரைஞ்ச உடனே சூப்பர் அப்படின்னு சொல்லிடுச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்குரிய ஏரோ கிடைக்குது. ரைட், இப்போ நான் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி போகிறேன். அவ்வளோதான், இதை நம்ம முடிச்சாச்சு. இப்போ அடுத்து இங்கே பாருங்க, 2வது சிமெட்ரி. இந்த சிமெட்ரியை பாருங்களேன். இந்த சிமெட்ரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடையில பாருங்க ரெட் கலர்ல ஒரு லைன் இருக்குல்ல, இதுதான் வந்து கண்ணாடி அப்படின்னு வச்சுக்குவோம். இங்க பாருங்க ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி டிரா வித் ஷேப்ஸ். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, இதெல்லாம் 7வது 8வதுல தான் இதெல்லாம் இருக்கு. சரிங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த கோட்டுக்கு மேல ஒரு வடிவத்தை நான் வரைய போறேன். இங்க பாருங்க, கோட்டுக்கு மேல ஒரு வடிவத்தை வரைஞ்ச உடனே கண்ணாடியில அந்த வடிவம் எப்படி தெரியுங்கிற அந்த ரிஃப்ளெக்ஷனை கீழே காட்டிடுது. நான் இந்த கலர் வேற கலர் எடுத்துக்கிறேன், சரியா தெரியல, அதனால பிளாக் எடுத்துக்கிறேன். இங்க பாருங்க, கோட்டுக்கு மேல நான் ஒரு வடிவத்தை வரையறேன். அது அதோட ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி கோட்டுக்கு கீழே அதுவா வந்துருது. நான் வரைஞ்சது மேல் புறத்துல தான் வரைஞ்சேன். இங்க பாருங்க, மேல் புறத்துல தான் வரையறேன், அது கீழ்ப்புறத்துல நமக்கு கிடைச்சிருது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கு. அதாவது எக்ஸ் ஆக்சிஸ், அடுத்து ஒய் ஆக்சிஸ், அடுத்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டு சேர்ந்தது, அடுத்து இடையில இது மாதிரி கிராஸா வருது. இங்க பாருங்க, இப்படி 2 வரைஞ்சா என்ன கிடைக்குது பாருங்க, அதோட ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி கிடைச்சிருது. சரிங்களா? சரி, அடுத்ததுக்கு போலாங்களா? வாங்க. அடுத்து இது என்ன பாருங்க, பேட்டர்ன். பேட்டர்ன் நம்ம இதுல பாத்தீங்கன்னா 6th தான் பேட்டர்னே வருது. இந்த பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கிறது மிக மிக தேவையான ஒண்ணு. ஏன்னா நம்ம காம்படிஷன் எக்ஸாம் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பேட்டர்ன்ஸை வச்சுதான் இருக்கு. இந்த பேட்டர்ன்ஸை வந்து பையன் ஓரளவு கத்துக்கிட்டான் அப்படின்னா அவனோட பிரெயினை வந்து ஸ்டிமுலேட் பண்ண மாதிரி இருக்கும். அவனோட ஞாபகத்திறன் வந்து கொஞ்சம் கூட வாய்ப்பு இருக்கு. நிறைய பாத்தீங்கன்னா இந்த ஞாபகத்திறனை வளர்க்கக்கூடிய இடங்கள்லாம் இது மாதிரி பேட்டர்ன் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய சொல்லி கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் இமேஜ் பேட்டர்ன் அப்படின்னு இருக்கு. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் காரு, அடுத்து ஒரு மேட் மாதிரி இருக்கு, காரு மேட்டு, அடுத்து என்ன வரணும், கார் வரணும், அடுத்து என்ன வரணும், மேட் வரணும். அப்படியே இழுத்துட்டு போய் விட்டேன், எல்லாமே டிக்கு. சரி, இப்ப பாருங்க, ஒரு ஆடு, அப்புறம் ஒரு மாடு, ஆடு மாடு. அடுத்து நான் என்ன பண்றேன், மாடையே கொண்டு போய் வச்சிடறேன், அடுத்து ஆடு வைக்கிறேன். என்ன ஆகுது, அது 2 தவறுன்னு சொல்லிடுது. அப்ப அதை அப்படியே மாத்திருங்க, அப்படி வச்சிருவோமா? வச்சாச்சு. இப்ப பாருங்க எல்லாமே சரி. சரி, அடுத்த விளையாட்டுக்கு போலாங்களா? சரி, அடுத்து இங்க இமேஜ் பேட்டர்ன். இது பாருங்களேன், கொஞ்சம் வித்தியாசமானது. இது என்ன பண்ணுது, இது ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு பாக்குது, அடுத்து ரைட் சைடு, லெஃப்ட் சைடு ரைட் சைடு, லெஃப்ட் சைடு ஓடுது, ரைட் சைடு ஓடுது. அடுத்து நான் என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடு ஓடுறத கொண்டு வரணும், அடுத்து ரைட் சைடு ஓடுறத கொண்டுட்டு வரணும். சரியா? சரி, இப்ப பாருங்களேன், இது கொஞ்சம் நமக்கு சிரமம் தான். ஆமா தானே? இவங்க மேடம் வந்து எந்த டைரக்ஷன்ல பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கவனிச்சு பண்ணணும். நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு கிண்டர் கார்டன் லெவல்ல இதெல்லாம் கொஞ்சம் சிரமம் தான். இப்ப மேடம் வந்து அந்த சைடு பார்த்துட்டு இருக்காங்க, இப்ப நம்ம என்ன பண்ணணும், இங்கிட்டு பார்க்குற மாதிரி வைக்கணும். கரெக்டா வச்சிருக்காங்களா? வச்சிருக்கேன். ரைட், அடுத்து அப்படி வைப்பாங்களா? எல்லாமே சரி. சரிங்களா? இப்ப பாருங்க, அடுத்தடுத்த பேட்டர்ன். சரி, அடுத்த விளையாட்டு போலாங்களா? இமேஜ் பேட்டர்ன் முடிச்சாச்சு. அடுத்து ஷேப் பேட்டர்ன். இங்க பாருங்க, ஸ்டார் ட்ரையாங்கிள், ஸ்டார் ட்ரையாங்கிள், ஸ்டார் ட்ரையாங்கிள், அடுத்து ஸ்டார் வரணும், அடுத்து ட்ரையாங்கிள் வரணும். இப்ப சரி, அடுத்து இதே மாதிரி நிறைய லெவல் இருக்கு. அடுத்தது என்னது, கலர் பேட்டர்ன். இங்க பாருங்க, பையன் கலரை ஐடென்டிஃபை பண்ணி அந்த பேட்டர்னை நம்ம நிரப்பணும். இப்ப பாருங்க, கிரீன் ப்ரௌன் அப்படியே வந்தது, ப்ரௌனுக்கு அடுத்து கிரீன், அடுத்து மாறல. மேடம் ஹலோ,
ஸ்கிரீன் சேஞ்ச் ஆகல சார். பிக்சர் சேஞ்ச் இல்ல மேடம் கரெக்டா போயிட்டு இருக்கு. இல்ல நான் சேஞ்ச் மொபைல்ல ஆகல. அது இல்ல மேடம் அந்த மொபைல்லயே மேடம் நான் பார்த்துட்டு கரெக்ட்டா தான் சார் இருக்கு. நான் மொபைல்லயே பார்த்துட்டு கரெக்டா தான் தான் இருக்கு. இருக்கேன். கரெக்டா தான் இருக்கு. ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது பாருங்க ஃபிராக்ஷன் பேட்டர்ன். இது பாருங்களேன், பையன் வந்து கிண்டர்கான லெவல்லயே ஃபிராக்ஷன் கத்துக்கிட்டா பெரிய விஷயம் தான் நமக்கு. ஆமா தாங்களே. இப்ப இதுல பாருங்க 1 2 3 4 5 6 6ல் 1 இது 6ல் 1 2 3 4 5 5ல் 3 சரிங்களா. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், அப்படி போய் வைக்கணும், அடுத்து இதை போயிட்டு வைக்கணும். இன்னும் நம்ம ஈஸியா அந்த கலரை வச்சே வச்சிடலாம். அங்க பாருங்க ப்ளூ இருக்கு, கிரீன் இருக்கு, ப்ளூ இருக்கு, கிரீன் இருக்கு. அடுத்து ப்ளூ வரணும், கிரீன் வரணும். ஓகேவா. இதே மாதிரி நெக்ஸ்ட் நிறைய லெவல் இருக்கு. அடுத்து பார்ப்பாங்களா. அடுத்து இது வந்து என்னன்னா லெட்டர்ஸ் பேட்டர்ன். இங்க பாருங்க லெட்டர்ஸ் பேட்டர்ன் BH BH BH. அடுத்து என்ன வரணும், B வரணும், H வரணும். ஓகேங்களா. சரி, அடுத்த பேட்டர்ன், அடுத்த விளையாட்டு என்னன்னு பார்க்கலாங்களா. இது நம்பர் பேட்டர்ன் 2 6 2 6 2 6. நெக்ஸ்ட் என்ன வரணும், 2 வரணும், அடுத்து 6 வரணும். ஓகேவா. சரி, இப்போ இதுவும் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து என்ன இருக்கு, ஃபைனலாக அங்கே பாருங்க, அங்கே வந்து டைம் தொடர்பானதுல 2 ஆக்டிவிட்டி இருக்கு. அதுக்குள்ள பாருங்க எவ்வளோ ஆக்டிவிட்டி இருக்கு. இப்போ இது ஃபர்ஸ்ட், இது பாருங்க ஹவு கிளாக் ஒர்க்ஸ். ட்ராக் த கிளாக் ஹேண்ட் டு செட் த டைம். இது அப்படியே இழுத்துட்டா என்ன கிடைக்குது பாருங்க, மணி என்ன அப்படின்னு காட்டுது. இப்போ இங்க பாருங்க, நான் வந்து மணிக்குரிய முள்ள அப்படியே மவுஸை வச்சுக்கிட்டு மூவ் பண்றேன். மூவ் ஆகிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்புறேன். இங்க பாருங்க 4 மணி. இங்க நான் அந்த மணி முள்ள நகர்த்த இந்த சைட்ல பாருங்க, இங்க நம்பர்ஸ் வருது, அது கீழே 4 o'clock அப்படின்னு வருது. சரியா. அப்படியே இங்க கொண்டு வந்தா என்ன வருது பாருங்க, 5 past 4. அப்படியே இங்க நகர்த்திட்டு வந்தா இங்க என்ன வருது பாருங்க, 1/2 past 4, அதாவது 4:30. சரியா. இதை வச்சுட்டு இப்ப பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பையனுங்கள பெரிய பையனுக்கு கூட இது மாதிரி வாட்ச்ல டைம் பார்க்க தெரியாது. அவன் என்ன பண்ணுவான், டிஜிட்டல் வாட்ச்ல மட்டும்தான் டைம் பார்த்து சொல்லுவான். நம்ம 6th வந்து பையனையே பார்த்தா அப்படிதான் இருப்பான். அதனால நம்ம இது மாதிரி விஷயங்களை சின்ன வயசுலயே சொல்லி கொடுக்கறது நல்லது. அடுத்த ஆக்டிவிட்டி என்னன்னு பார்க்கலாங்களா. இங்க பாருங்க, ட்ராக் த கிளாக் ஹேண்ட்ஸ் டு செட் த டைம். போனதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போனதுல வந்து ஹவர் ஹேண்டும் மினிட் ஹேண்டும் தான் இருந்தது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்டும் இருக்கு. ஓகேங்களா. இப்போ பாருங்க 9 o'clock. நான் ஃபர்ஸ்ட் ஹவர் ஹேண்டை மூவ் பண்றேன். 11 o'clockன்னு சொல்லுது, 4 o'clock 3 o'clockன்னு சொல்லுது, அப்படியே 4 o'clock 5 o'clock. சரி, மினிட் ஹேண்டை மூவ் பண்ண என்னங்க பாருங்க, அந்த இடத்துல வச்சு அப்படியே நான் கிளிக் பண்றேன். கரெக்டாக அந்த மினிட்ல வச்சு நான் கிளிக் பண்ண நெக்ஸ்ட் வந்துட்டு இருக்கு. சரியா. இதை வச்சு பையன் வந்து ஹவர் ஹேண்டு எப்படி ஒர்க் ஆகுது, மினிட் ஹேண்டு எப்படி ஒர்க் ஆகுது, செகண்ட் ஹேண்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பையன் பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்து ட்ராக் த கிளாக் ஹேண்ட்ஸ் டு செட் த டைம். இப்போ இதுல என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க ரோமன் லெட்டர்ல கொடுத்துருக்காங்க. நம்ம கை கடிகாரங்கள்ல நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரோமன் லெட்டர்ல இருக்கு. அப்ப பையன் வந்து என்ன பண்ணலாம், இதை வச்சுட்டு ரோமன் லெட்டர்ல எப்படி வந்து டைம் பார்க்கறது அப்படிங்கிறத பையன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததுக்கு போறேன். இங்க பாருங்க, செட் த கிளாக் டு 1:45. இப்ப நம்ம என்ன பண்ணணும், 1:45, அதாவது 12:45, 1 மணிக்கு 1/4 மணி நேரம் முன்னாடி. அப்ப 12:45 12:45 என்பதை இந்த வாட்ச்ல நான் வந்து செட் பண்ணணும். சரிங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹவர் முள்ள 12 கிட்ட வச்சுட்டேன். இப்ப இந்த மினிட் முள்ள 3/4க்கு கொண்டு வரேன். சரியா. கரெக்டா வச்சுட்டேன்னா பாருங்க, கரெக்டா வச்சுட்டேன். இப்ப இந்த கிரீன் டிக்கு அடிச்சு பார்க்கறேன். இங்க பாருங்க சரின்னு நமக்கு சொல்லிடுச்சு. அப்ப எவ்வளவு ஆக்டிவிட்டி இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா லேர்ன் பண்றோம். அடுத்து அந்த லேர்ன் பண்ணதை வச்சுக்கிட்டு மேற்கொண்டு வலுவூட்டுறோம். எல்லா ஆக்டிவிட்டியுமே கொடுத்துருக்காங்க. நான் பின்னாடி உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்டுக்கு உள்ளதும் கிரேடுக்கு உள்ளதையும் காட்டிடுறேன். அதனால கொஞ்சம் நான் ஃபாஸ்டா போறேன்.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் டு 2, அதாவது 1:45. ஃபஸ்ட்டு ஹவர் ஹேண்டை 1ல் வச்சுக்கிறேன். அடுத்து மினிட் ஹேண்டை 3/4க்கு கொண்டு வந்துடுறேன். இப்போ 1:45 கரெக்டாக கொண்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். டிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ரெண்டுமே டிக் ஆயிடுச்சு. இதே மாதிரி ஆக்டிவிட்டி கொடுக்க கொடுக்க பையன் வந்து நிறையா கற்றுக்கலாம். இப்போ இங்கே பாருங்களேன், குவார்ட்டர் ஃபாஸ்ட்டு 3, குவார்ட்டர் ஃபாஸ்ட்டு 3. அப்போ 3 குவார்ட்டர் ஃபாஸ்ட், அப்போ குவார்ட்டர் ஃபாஸ்ட்டு 3. ஓகே தானே? அப்போ பாருங்க, இரண்டுமே சரி. சரிங்களா? இங்க பாருங்களேன், டிஜிட்டல் இடத்துல கொஸ்டின் மார்க் தான் கொடுத்துருக்காங்க. ஏன் நம்ம அதுல என்ன நம்பர் இருக்குன்னு பார்த்துட்டு இங்க வச்சிருவோம். அதனால அந்த ஆக்டிவிட்டியே பிரோஜனம் இல்லாம போயிடும். இப்ப பாருங்க, குவார்ட்டர் டு 3. அப்ப 3க்கு குவார்ட்டர் இருக்கணும். சரியா? அப்ப நான் என்ன பண்றேன், 2ல வச்சுக்கிறேன், இங்க 3/4ல வச்சுக்கிறேன். சரிதானே? பார்ப்போங்களா? தப்பு. குவார்ட்டர் டு 3 இங்க பாருங்களேன், நான் வந்து இந்த மினிட் முள்ள சரியா வைக்கல. அப்படி சரியா வச்சுட்டு இப்ப பார்ப்போங்களா? அப்ப பாருங்க, ரெண்டுமே சரி. அப்ப கொஞ்சம் ராங்கா வச்சா கூட வராது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி போலாங்களா? வாட் இஸ் டைம்? சரி, இங்க பாருங்க, இங்க எந்த டைமை காட்டுது? 8:00 காட்டுது. அப்ப நான் இங்க 8:00 செட் பண்றேன். அப்படியே ஒரு டிக் அடிக்கிறேன். இரண்டுமே சரின்னு சொல்லிடுது. இப்போ இங்க பாருங்க, 11:00. அப்ப நான் 11:00 அட்ஜஸ்ட் பண்றேன், கிளிக் பண்றேன். சரிங்களா? சரி சார், நான் டைம் எவ்வளோ சார் இருக்கு சார்? சரிங்க சார். நிறையா இருக்கு. அதனால கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடுறேன். ஓகே சார், ஓகே சார். இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, இந்த லேப்ஸ்டு டைம் பார்க்கலாம் நம்ம. சரிங்களா? இங்க பாருங்களேன், லேப்ஸ்டு டைமுக்கு ஒரு ஆக்டிவிட்டி பார்ப்போம். இங்க பாருங்க, ஸ்டார்டிங் டைம் வந்து 4, எண்டு டைம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இங்க பாருங்க, ஸ்டார்டிங் டைம் 4 வச்சுக்கிறேன். இங்க பாருங்களேன், ஒரு நிமிஷம். இப்ப இங்க நான் என்ன பண்ணிக்கிறேன், 1:00 வச்சுக்கிறேன். சரிங்களா? இங்க நான் ஒண்ணுமே செட் பண்ணல. ஸ்டார்டிங் டைமை 1:00ன்னு வச்சுக்கிறேன். எண்டு டைம் வைக்கல. நான் அந்த லேப்ஸ்டு டைமை மட்டும் அப்படியே கிளிக் பண்றேன். என்ன நடக்குது பாருங்க. ஸ்டார்டிங் டைம் 1:00, நம்ம லேப்ஸ்டு டைமை 1ன்னு வச்சேன்னா என்ன நடக்குது? எண்டு டைம் என்னவா தான் இருக்கணும்? 2ஆ இருக்கணும். சரிங்களா? சரி, ஸ்டார்டிங் டைமை நான் வந்து 3ன்னு வச்சுக்கிறேன். லேப்ஸ்டு டைமை வந்து 5ன்னு வச்சுக்கிறேன். அப்ப எண்டு டைம் என்ன? 8. அப்ப பையன் என்ன பண்ணிக்கிறான்? ஸ்டார்டிங் டைம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறான், எண்டு டைம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறான், லேப்ஸ்டு டைம். இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா 10th கூட சில கணக்குகள் இருக்கு. அதாவது 9 மணிக்கு ஒரு இடத்துல மதுரையில ட்ரெயின் கிளம்புனது, திருச்சிக்கு ஒரு 12 மணிக்கு வந்துருச்சு. அப்ப பயண நேரம் எவ்வளவு? அப்படிங்கிற சில கணக்குகளுக்கெல்லாம் இந்த லேப்ஸ்டு டைம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல நிறைய இருக்கு. இதுலயே பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி நிறையா இருக்கு. அதனால டைம் கருதி நான் அதை விட்டுறேன். ஆனா ஓரளவு எல்லாமே இதுல உள்ள கான்செப்டை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சரிங்களா? சரி, இதோட இந்த இது முடிஞ்சது. இங்க பாருங்க, மேக்ஸ்ல அதுவும் என்ன லெவல்? எலிமெண்டரி, அதாவது கிண்டர் கார்டன் லெவல்ல நம்ம முடிச்சிருக்கோம். இப்ப அடுத்து பாருங்களேன், இங்கிலீஷ்ல கிண்டர் கார்டன் லெவல் என்னன்னு கொஞ்சம் ஃபாஸ்டா நான் சொல்லிடுறேன். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் லெட்டர்ஸ். இதுல பாத்தீங்கன்னா சொல்லுங்க மேடம். சார் குட் ஈவினிங் சார். சார் கொஞ்சம் வணக்கம் மேடம், ஹையர் சொல்லுங்க மேடம். கிளாஸ்க்கு மேக்ஸ் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரே சார். நிமிஷம் மேடம். இதை வந்து ஜஸ்ட் நான் அப்படியே உங்களுக்கு இது ஓகே பண்ணிவிட்டுறேன். ஓகே ஓகே சரி. மேடம், தேங்க்யூ மேடம். இப்போ இதுல பாருங்க, இதுல ஃபிளாஷ் கார்டு மூலியமா நாம லெட்டர்ஸை தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து பாருங்க, நம்ம லெட்டர்ஸை வந்து எப்படி எழுதுறது அப்படிங்கிறத அப்படியே இங்க பாருங்க, அப்படியே கிளிக் பண்ணி அப்படியே நம்ம எழுத கற்றுக்கலாம். இது வந்து ஒயிட் போர்டு மாதிரி அப்படியே நம்ம இங்கேயும் எழுதலாம். சரியா? அடுத்து ஸ்மால் லெட்டர். கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்க, ஸ்மால் லெட்டர். இங்க பாருங்க,
அப்படி போயிட்டு மறுபடியும் அப்படியே வந்து இது மாதிரி நம்ம எழுத கற்றுக்கலாம். அடுத்த ஆக்டிவிட்டிக்கு நான் போயிடுறேன். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிடியை எழுத கற்றுக்கிறது. அடுத்து இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் த ஏபிசி, இதில் கம்ப்ளீட் பண்ணுறது ஏபிசி, அடுத்து டி, அடுத்து இதே மாதிரி ஒவ்வொன்றா நம்ம அங்கே வைக்க ஹச்சுக்கு அப்புறம் ஐ அங்கே வச்சோடனே பாருங்கள் டிக் வந்துடுது. இதே மாதிரி நம்ம லெட்டர்ஸை வந்து கற்றுக்கிறதுக்குரியது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்டிங் லெட்டர்ஸ் இங்கே பாருங்க, இல்லை லெட்டர்ஸை ஸ்டார்டிங் பண்ணுறது எஸ் டி யூ எல்லாமே சரி சரிங்களா. இது மாதிரி ஆக்டிவிட்டி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருந்தது வந்து கான்சிக்யூட்டிவ் லெட்டர்ஸ் இருந்தது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இருக்கக்கூடிய ரேண்டம் லெட்டர்ஸ் அதெல்லாம் வரும். அடுத்து வந்து வேர்டு பில்டர்ஸ். இப்போ இங்கே பாருங்கள் இஎன்டின்னு இருக்குது. அப்போ நம்ம அதை கொண்டு போய் ஸ்மால் லெட்டர்னால் கரெக்டாக நம்ம ஸ்மால் லெட்டரை தான் வைக்கணும், கேப்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர்ஸ்க்கும் கேபிட்டல் லெட்டர்ஸ்க்கும் உள்ள வித்தியாசத்தை பையனை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஓன்னு இருக்குது. அடுத்து நம்ம யூ வந்து இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. நம்ம இந்த இங்கே பாருங்களேன், இங்கே டிங்கிறது கேப்சல் லெட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ பையன் வந்து அதை டிஃபரை தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு கேம் மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்துருச்சு. ஓகே, அது அடுத்து இங்கே பாருங்கள் ஏஎஃப்டிஇஆர் அப்படின்னு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய இந்த பக் இருக்குது பாருங்கள், இந்த பக்கை அப்படியே நகர்த்திட்டு வரணும். அநேகமாக உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நகர்த்திட்டு வந்து அந்த ஏ கிட்ட வச்சுட்டா ஏ க்ளோஸ் ஆயிரும். அடுத்து எஃப், இந்த எஃப் கிட்ட இந்த பக்கை அப்படியே கூட்டிகிட்டு போகணும். விளையாட்டு மூலியமாக பையன் கற்றுக்கிறது. ஓகேங்களா, இந்த ஆக்டிவிட்டிஸ் இருக்குது இதில். சரி, அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா பையன் வந்து லேப்டாப்பை யூஸ் பண்ணும் போது எந்தெந்த ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி லெட்டர்ஸை டைப் பண்ணணும் அப்படிங்கிற ஆக்டிவிட்டிஸ் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், கே அடிக்க சொல்கிறாங்க, அடுத்து கமா, அடுத்து கே, அடுத்து ஸ்பேஸு, அடுத்து எல்லு, அடுத்து டாட்டு எல்லு. இது மாதிரி எந்தெந்த ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி நாம வந்து லெட்டர்ஸை டைப் பண்ணணும் அப்படிங்கிற ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயே நிறையா இருக்குது. இங்கே பாருங்க, நிறையா கம்ப்ளீட் த வேர்ட்ஸ் இது மாதிரி நிறையா இருக்குது. நான் அடுத்ததுக்கெல்லாம் போகலை. அடுத்து இங்கே பாருங்க, ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. இங்கே பாருங்க, மேட்ச் பண்ணுறது ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்க. அடுத்து ஹையர் லெவல் பார்க்கணுங்கிறதுக்காக அந்த ஒன்றை மட்டும் நான் பார்த்துட்டு போயிடுறேன். அடுத்து மூணாவதாக இங்கே இருக்கிறது என்னன்னு பாருங்க. இது வந்து ஆர்ட் அண்ட் கலர். இப்போ இதில் வந்து பெயிண்ட் பண்ணலாம். இந்த பென்சிலை வச்சுக்கிட்டு நம்ம இங்கே கலரை சூஸ் பண்ணிக்கலாம், எந்த கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ்ஷோட சைஸை கூட்டிக்கலாம். பாருங்க, ப்ரஷ்ஷோட சைஸை கூட்டின உடனே பெருசாக மாறிக்குது. அடுத்து இது மாதிரி நம்ம ஷேப்ஸ் எல்லாம் வரையலாம். பையன் வந்து பெயிண்டில் யூஸ் பண்ணுறத இதில் பண்ணலாம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா கலர் ஐடென்டிஃபை, ரெட்டுக்கு ரெட்டு, அடுத்து இண்டிகோ, பர்பிள், மெஜெண்டா, ஆலிவ், இதெல்லாம் வந்து மேட்ச் பண்ணி அவன் கலரை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இது பாருங்களேன், எந்தெந்த கலரை நம்ம மிக்ஸ் பண்ணால் என்னென்ன கலர் கிடைக்கும் அப்படிங்கிறத இங்கே உள்ளதை அப்படியே இழுக்க அங்கே பாருங்க, கலர் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ நான் பிளாக் நிறையா கொடுத்தேன்னா என்ன ஆகுது பாருங்க, அப்படியே ப்ரௌனாக இருக்குது. சரி, இந்த ரெட்டை குறைச்சிட்டா கிரீன். அப்போ வந்து எல்லோ, ப்ளூ, பிளாக் இதெல்லாம் சேர்ந்தா கிரீன் ஆட்டுக்கு. அப்போ அடுத்து அப்படியே ஒயிட்டை மிக்ஸ் பண்ணும் போது அந்த கிரீன் என்ன ஆகுது, லைட்டாக ஃபேடாக தெரியுது. அப்போ இது மாதிரி நிறைய நம்ம இதில் கற்றுக்கலாம். அடுத்து இதை பாருங்க, மெமரி கேமில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இதில் என்ன பார்த்தீங்கன்னா இந்த அம்புக்குறி பிளிங்க் ஆகும். அதை மனசில் வச்சுக்கிட்டு அந்த டைரக்ஷனில் நம்ம தொட்டா அது நமக்கு சல்யூட் பண்ணும், இல்லாட்டி அழுவும். இங்கே பாருங்களேன், அழுகுது பார்த்தீங்களா, நான் தப்பு பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, எங்கிட்ட பிளிங்க் ஆகுது, சல்யூட் பண்ணுது. இப்போ பிளிங்க் ஆகிறது, கிரீன் பிளிங்க் ஆகுது, ரெட்டு பிளிங்க் ஆகுது. அப்போ கிரீனை தொட்டுட்டு ரெட்டை தொடணும். இதே மாதிரி இது மெமரி கேம், சரிங்களா. அடுத்து இங்கே பாருங்க, நம்பர் ஃபர்ஸ்ட் 8 பிளிங்க் ஆகுது, அப்போ நம்ம 8 தொடணும். அடுத்து 11, 12 பிளிங்க் ஆச்சு, அப்போ 11ஐயும் 12ஐயும் நம்ம கிளிக் பண்ணணும். நம்ம சரியாக கிளிக் பண்ணாமல் தப்பாக கிளிக் பண்ணால் அது ரெட்டாக காட்டும், சரிங்களா. நான் தப்பாக கிளிக் பண்ணிட்டேன், அதனால ரெட்டாக காட்டுது. ரைட், ஓகே. இப்போ இது மாதிரி மெமரி கேம்ஸ் இருக்குது. அடுத்து இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா இருக்குங்க பாருங்க. இதில் வந்து இந்த எலி வந்து இந்த அதோட தின்பண்டத்தை எப்படி போயிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத அப்படியே நம்ம இந்த கேம் மாதிரி யூஸ் பண்ணி இப்படி கண்டுபிடிக்கலாம். ரைட், ஓகே.
இதே மாதிரி நிறைய இருக்கு இதுல. சரியா? சரி. இப்ப நான் என்ன பண்றேன், இங்க பாருங்க மெயின் பேஜுக்கு வந்துட்டேன். நான் இப்ப அடுத்து நெக்ஸ்ட் லெவல் போக என்ன பண்ணணும்னா, இத ரைட் டாப்ல இருக்கக்கூடிய அந்த பட்டனை அப்படியே கிளிக் பண்ணுங்க. இந்த கேம் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஓகேவா? ரைட். க்ளோஸ் ஆயிடுச்சா? ஓகே. இப்ப மறுபடி தான் நம்ம அடுத்த கிரேடுக்கு போகணும். எப்படி போறோம் பாருங்க. அந்த ஐகானை டபுள் கிளிக் பண்றேன். இப்ப இந்த கிரேட நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த கிரேட்ல நான் எதை சூஸ் பண்ணிட்டோம்? யாராவது சார் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த கிரேடுங்க சார் சூஸ் பண்ணிட்டோம்? கருப்பசாமி சார். 6 கிரேட் 6 நான் கிளிக் பண்ணியிருக்கேன். கிரேட் 6 கிளிக் பண்ணிட்டு லாகின் பண்ணிட்டேன். கிராஃப் ஜியோமெட்ரி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். இல்ல இது வந்து கிண்டர் கார்டன்ல இருந்து ஒரு 6th கிரேட் வரைக்கும் உள்ள லெவல் தான் மேடம். கிராஃப் ஜியோமெட்ரிலாம் பின்னாடி இன்னும் நிறைய வர இது இருக்கு மேடம். சாருங்க நடத்துவாங்க மேடம். இப்ப இதுல பாருங்களேன், மேக்ஸ பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். இங்க பாருங்க. சார் சொல்லுங்க சார். இது இருக்கிறது 6வது தான் ஹையஸ்டா? ஆமா சார். இது வந்து அதாவது அந்த சார் இப்ப 6வதுன்னா இது 6வதுன்ட்டு இல்ல. இப்ப இதுல உள்ள மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்லாம் பாத்தீங்கன்னா பெரிய லெவலா இருக்கும். அதனால இங்க குடுத்திருக்கிறது அந்த லெவல்னு குடுத்திருக்காங்க. இப்ப நம்ம கிண்டர் கார்டன் பார்த்தோம் சார். அதுல உள்ளது சில விஷயம் 5வது பையன் 6வது பையனே போட முடியாது. ஓகே சார். நெக்ஸ்ட் பார்க்கலாம் சார். ஆமா சார். ஓகே சார். இப்ப இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ். இதுல பாருங்க நெகட்டிவ் நம்பர்ஸ் பேசிக். இதுல என்ன இருக்கு பாருங்க. இங்க பாருங்க. நெகட்டிவ் நம்பர்ஸ். சொல்லுங்க மேடம். சார் மொபைல்ல இது அவைலபிளா? எஸ் மேம். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் மேம். ஓகே சார். உங்களுக்கு டவுட் அப்படின்னா யூடியூப்ல இருக்கு மேம். நீங்க பின்னாடி அத இப்ப நம்ம இந்த வீடியோவே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு மேம். யூடியூப்ல இருக்கு. நீங்க பின்னாடி அத வாட்ச் பண்ணிக்கங்க மேம். ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் மேம் டவுன்லோட் பண்றது எப்படின்ட்டு. ஓகே தேங்க் யூ. இதுல பாருங்க இந்த டெம்பரேச்சர் இந்த இதை யூஸ் பண்ணி எப்படி வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ்லாம் நம்ம கத்துக்கலாம் அப்படிங்கிறது இருக்கு. இங்க பாருங்களேன் நிறைய இருக்கு கேம்ஸ். அடுத்து பாருங்க ஈவன் நம்பர் ஆட் நம்பர். இங்க பாருங்க ஈவன் நம்பர் ஆட் நம்பர். எது ஈவன் நம்பர் எது ஆட் நம்பர் அப்படிங்கிறத பையன் வந்து இது மூலியமா கத்துக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இது கிரேட் 6ல. அடுத்து இன்னும் நிறைய இருக்கு. பின்னாடி போக போக பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. இங்க பாருங்க சார்ட்டிங் நம்பர்ஸ், ரேண்டம் நம்பர்ஸ். பெரிய பெரிய நம்பர்ஸை கொடுத்துட்டு இதை சார்ட் பண்ண சொல்றாங்க. அடுத்து பாருங்க இதுவும் அதே தான். நெக்ஸ்ட் நம்பர் கம்பேரிசன். இங்க பாருங்க கிரேட் 6னால இங்க வந்து நம்பர்ஸ் நெகட்டிவ் நம்பர்ஸ் தான் வந்துடுது. இதுல நமக்கு பெரிய விஷயம் என்னன்னா 10th ஸ்டூடெண்ட்கிட்டயே ஒரு நெகட்டிவ் நம்பரையும் ஒரு பாசிட்டிவ் நம்பரையும் கொடுத்துட்டு இதுல எது பெருசு அப்படின்னா டக்குன்னு சொல்லிடுவான். ஆனா 2 நெகட்டிவ் நம்பரை கொடுத்துட்டு எது பெருசு எது சிறுசுன்னு கேட்டானா கன்ஃபியூஸ் ஆயிடுவான். அப்ப இவ்வளவு பெரிய நம்பர்ஸை கொடுத்துட்டு இதுல எது பெருசு எது சிறுசு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இது மாதிரி அவன் பையன் வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம கத்துக்கலாம். அடுத்து இங்க பாருங்க பிளஸ். பிளஸ்லயே இவ்வளோ இருக்கு. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன அப்படிங்கிறது சும்மா நான் ஜஸ்ட் உங்களுக்கு நான் அது ஆன்சர் சரியா வைக்கல. சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அவ்வளோதான். சரிங்களா? பெரிய பெரிய நம்பர்ஸ். அடுத்து இங்க பாருங்க இது ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நம்ம இங்க அடிச்சு பார்க்கலாம். இது 6th கிரேடுக்கு. இதுல நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஆக்டிவிட்டி எல்லாமே ஓரளவு சேமா தான் இருக்கும். ஆனா லெவல் மட்டும் கூடும். அதுதான் இதுல முக்கியமான விஷயம். இங்க பாருங்க எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு பாருங்க. பிளஸ் நம்பர் மைனஸ் நம்பர் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் நம்ம 10th ஸ்டூடெண்ட்டுக்கே இந்த இதை சொல்லிட்டு ஆக்டிவிட்டி கொடுக்கலாம். அடுத்து மைனஸ். மைனஸ்ல பாத்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இங்க பாருங்க சப்ட்ராக்ஷன் பண்ணா என்னன்னா இங்க பாருங்க அதே ஆக்டிவிட்டி தான். ஆனா லெவல் மட்டும் என்ன ஆயிடுது கூடிடுது. சரிங்களா? இங்க பாருங்க இது மேட்ச் கேம். சரி. இப்போ அடுத்து மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் இங்க பாருங்க பிளஸ் நம்பர் மைனஸ் நம்பர் ரெண்டையும் சேர்த்து மல்டிப்ளிகேஷன் பண்ண சொல்றாங்க. இதுல நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதெல்லாம் கொண்டு வந்து வைக்கும் போது ஆன்சர் நமக்கு பாருங்க எல்லாமே சரி. லெவல் மட்டும் கூடுது. அவ்வளவுதான். அடுத்து டிவிஷன். டிவிஷன்ல நிறைய இருக்கு. இங்க பாருங்க மேட்ச் கேம் இருக்கு. அடுத்து இதே மாதிரி ஆக்டிவிட்டி தானே நம்ம முன்னாடியும் பார்த்தோம்.
ரைட். அடுத்து இங்க பாருங்களேன். இதுல என்னன்னா, இங்க பாருங்க ஃப்ராக்ஷன். ஃப்ராக்ஷன்ல இவ்வளோ இருக்கு. அப்ப லெவல் கூடும்போது பாருங்களேன், இந்த ஃப்ராக்ஷன் வந்துடுது உங்களுக்கு. ஃப்ராக்ஷன் வந்து பயணங்களுக்கு எப்பயுமே கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம் தான். 8ல் 4 பங்கு. அப்ப 8 கட்டுல 4 நாம கலர் பண்றோம். சரிங்களா? அடுத்து இங்க பாருங்க. நம்ம இத அப்படியே இங்க பாருங்க 8ல் 5. படம் பாருங்க மாறுது. அடுத்து 8ல் 6, 8ல் 7, 9ல் 8. சரிங்களா? இது மாதிரி நம்ம இந்த ஆக்டிவிட்டிய வச்சுக்கிட்டு பையனுக்கு ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறத என்னன்னு சொல்லலாம். அடுத்து இங்க பாருங்க. இதுல இத பாருங்க நம்மளா போடுறது. இது வந்து எத்தனை இருக்கு மொத்தம்? 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்ப 7 பங்கு இருக்கு. அதுல 2 பங்கு இருக்கு. ஓகேவா? சரியான்னு பார்க்கலாங்களா? சரி. அப்ப நம்ம வந்து ஃப்ராக்ஷன இதுல இருந்து நல்லா கத்துக்கணும். இது ரொம்ப ஒரு தேவையான சாஃப்ட்வேர் தான் நமக்கு. சரிங்களா? இது மொத்தம் 4 பங்கு இருக்கு. 4ல் 3 பங்கு. 4ல் 3. சரிங்களா? சரி. இதே மாதிரி நம்ம பையன்கிட்ட குடுத்துட்டா இப்ப எல்லா ஸ்கூல்லயுமே நமக்கு லேப்டாப் இல்லாட்டியும் நமக்கு டெஸ்க்டாப் அவைலபிள். அதனால நம்ம இந்த சாஃப்ட்வேர மட்டும் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு போட்டு குடுத்துட்டா போதும். இங்க பாருங்க. மேட்ச் ஃப்ராக்ஷன். இது பாருங்க 4ல் 1, 4ல் 1 இங்க. இது 4ல் 2, 4ல் 2, 6ல் 1. அடுத்து 2ல் 1. ஃப்ராக்ஷன மேட்ச் பண்றது. அடுத்து இங்க பாருங்க. குரூப் ஃப்ராக்ஷன் டுகெதர். இப்ப 3ல் இது பாருங்களேன். இது கொஞ்சம் தேவையான ஒண்ணு. இது 3ல் 1 பங்கு. அப்ப இங்க எங்கெங்கெல்லாம் 3ல் 1 பங்கு இருக்கோ, அதெல்லாம் எடுத்து நம்ம மேட்ச் பண்ணணும். 3ல் 1 பங்கா எடுக்கணும். 3ல் 1 பங்கு. மீதி இங்க இருக்கு. 3ல் 1 பங்கு. இது 3ல் 2 பங்கு. 3ல் 2 பங்கு. அதுவா எடுத்து வைக்கணும். 3ல் 2 பங்கு. மீதமுள்ளதெல்லாம் என்னது? 4ல் 3 பங்கு. இங்க பாருங்க. ரைட் எல்லாமே சரி. அப்ப ஃப்ராக்ஷனுக்கு நமக்கு எந்த விதமான ஆக்டிவிட்டியுமே இல்லாம தான் இருந்தது. நம்ம இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ராக்ஷனுக்கு ஆக்டிவிட்டீஸ் நெறைய நம்ம குடுக்கலாம். சரிங்களா? அடுத்து இங்க பாருங்க. நெறைய இருக்கு. இங்க பாருங்க. 66ல் 30. இங்க பாருங்க. இந்த ஃப்ராக்ஷன். இத வச்சு நெறைய ஆக்டிவிட்டீஸ நம்ம ஸ்டூடண்ட்க்கு குடுக்கலாம். அடுத்து பிளஸ்ஸு. இங்க பாருங்க ஃப்ராக்ஷன்ல பிளஸ் பண்றது. இதெல்லாம் ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இதெல்லாம் சேஞ்ச் பண்ண ஃப்ராக்ஷன்ல பிளஸ்ஸு எப்படி ஆட் பண்றது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இங்க பாருங்க. அடுத்து ஃப்ராக்ஷன்ல மல்டிப்ளிகேஷன். இங்க பாருங்க. ஃப்ராக்ஷன எப்படி மல்டிபிள் பண்ணா என்ன ஆன்சர்? இப்ப சரி. இப்ப இதெல்லாம் வந்து ஃப்ராக்ஷனுக்கு ரொம்ப முக்கியமான சாஃப்ட்வேர்ஸ். அடுத்து இதுலயே இங்க பாருங்க நெறைய இருக்கு. ஃப்ராக்ஷன் இருக்கு. அடுத்து இங்க பெர்சன்டேஜ் அடிப்படையில இருக்கு. இங்க பாருங்க. எவ்வளோ சதவீதம் அப்படிங்கிறத பையன் 70% எவ்வளோ இருக்கும்? 95% எவ்வளோ? 50% அப்படின்னா எவ்வளோ இருக்கும்? இங்க பாருங்க 50% அப்படின்னா சரி பாதி. அதே 25% அப்படின்னா எப்படி? இங்க பாருங்க 25%. 4ல் 1 பங்கு. இது மாதிரி ஃப்ராக்ஷன்லாம் நம்ம வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு கத்துக் குடுக்கறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இங்க பாருங்க. இதுல இந்த பை சார்ட்ட வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கலரும் என்ன பெர்சன்டேஜ்ல இருக்கு அப்படிங்கிறத நாம ஐடென்டிஃபை பண்றது. சரியா? இதுல பார்த்தாவே தெரியும். இந்த ஃபர்ஸ்ட்டா இருக்கிறதெல்லாம் மிக குறைவா இருக்கு. அப்ப இது 6%. அடுத்து இது வந்து கொஞ்சம் மிக அதிகமா இருக்கு. அப்ப 33%. அடுத்து வந்து என்னவா இருக்கும் இது? 20% இருக்க வாய்ப்பு இருக்கு.
அடுத்து இது 26 26 அடுத்து இதுதான் வந்து 15 இருக்கு வாய்ப்பு. இப்ப பாருங்க எல்லாமே சரி. அப்ப பை சார்ட் இதெல்லாம் நமக்கு தேவையான ஒன்று தான். நிறைய இருக்கு. இதுலயே நிறைய அங்க பாருங்க. இந்த பை சார்ட்ல இந்த கலர் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ்ல இருக்கு, இந்த கலர் எவ்வளவு பர்சன்டேஜ்ல இருக்கு பார்த்தவே ஆனா சொல்லிடலாம். இது பாத்தீங்கன்னா இந்த கலர் 62ல இருக்கு, இது 38ல இருக்கு. ஜஸ்ட் பையன் வந்து இதுல லேர்ன் பண்ணிக்கிறான்ல, அதுதான் நமக்கு முக்கியங்க. இப்ப இதே மாதிரி நிறைய இப்ப இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, எக்ஸ்பெரிமெண்ட் வித் ரேஷியோஸ். இங்க பாருங்க ரேஷியோஸ் வந்து இந்த கிரீன் கலர் என்ன ரேஷியோல இருக்கு, இந்த கத்திரிப்பு கலர் என்ன ரேஷியோல இருக்கு, இந்த ப்ரௌன் கலர்ல உள்ளது என்ன ரேஷியோல இருக்குன்னு பையன் ரேஷியோஸை வந்து இதுல கத்துக்க முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா ஷேப்ஸ் அண்ட் சாலிட். இங்க பாருங்க அந்த ஷேப்ஸ் நம்ம முன்னாடியே பார்த்தது தான். அடுத்து இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாலிட் ஜாமெட்ரிக் வித் ஃபிளாஷ் கார்டு மூலயமா சாலிட் ஜாமெட்ரி கியூபு, அடுத்து ஸ்கொயர் ப்ரீசம், இங்க பாருங்க ஸ்பியரு, சிலிண்டர், இதெல்லாம் ஃபிளாஷ் கார்டு மூலயமா நம்ம கத்துக்கலாம். அடுத்து இதை வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான் மேட்ச் பண்றது. அடுத்து வந்து இதை டிராயிங் பண்றது நம்ம முன்னாடியே போட்ட அதே விஷயங்கள் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டர்னுங்க பாருங்க, கொஞ்சம் இது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்க மாதிரி நிறைய இடத்துல கேப் விட்டுருக்காங்க. அந்த கேப் எல்லாம் நம்ம ஃபில் பண்ற மாதிரி இருக்கு லெவல். அடுத்து இதுல பார்த்தீங்கன்னா இந்த கடிகாரம் இருக்கு, கிளாக்கு. இதுல கொஞ்சம் ஹையர் லெவல்ல கொடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க இது கிளாக் மேட்ச், எதை மேட்ச் பண்ண, இது 1 o'clock அப்போ 1 o'clock, அடுத்து 10 o'clock 10 o'clock, இது மாதிரி மேட்ச் பண்றது. அடுத்து இதுல பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் என்ன இருக்கு பாருங்க, இங்கிலீஷ்க்கு நிறைய இருக்கு. எல்லாமே கொஞ்சம் அந்த சின்ன லெவல்லே தான் இருக்கு இங்கிலீஷை பொறுத்தளவு. வேர்டு பில்டர், நிறைய மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதே இதுல உள்ளதுல லெவல் மட்டும் கொஞ்சம் கூட இருக்கு, அவ்வளவுதான். இங்க பாருங்க மேட்ச் பண்றது. அடுத்து மெமரி கேம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆர்ட் அண்ட் கலர், இதுல வந்து ப்ரெஷ். இங்க பாருங்க அந்த கலர் வந்து இந்த 3 கலருமே சேர்ந்தா நம்ம வந்து 10th பார்ப்போம்ல, 3மே உள்ள கணம், 2 மட்டும் உள்ளது, 1 மட்டும் உள்ளதுன்ட்டு. அப்ப இங்க பார்த்தீங்கன்னா இந்த 3 கலரும் சேர்ந்தா என்ன கலரை கொடுக்குது, அடுத்து ஒரு கலர் மட்டும் இருந்தா என்ன கலர் இருக்கு, 2 கலர் சேர்ந்தா என்ன கலர் இருக்கு, அதை வந்து பையன் இதுல கத்துக்க முடியுது. அடுத்து இப்ப பாருங்க மெமரி கேம், அதே மாதிரி கேம் தான் இங்க இருக்கு. ஆனா கொஞ்சம் லெவல் வந்து ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கும். இங்க பாருங்க நம்பர்ஸ். இப்ப இங்க 1 இருக்கு, அந்த 1 வந்து எந்த லைன் அப்படின்னு பார்த்து நம்ம வைக்கணும். இங்க இருக்கு அந்த 1ங்கிற நம்பர். அடுத்து 2ங்கிற நம்பர் இங்க இருக்கு, 3ங்கிற நம்பரை அப்படியே எடுத்துட்டு வந்து இங்க வைக்கிறேன். 3மே சரி. நம்ம கனெக்ட் பண்றது, அதாவது பையன் வந்து ஓரளவு தன்னோட மூளையை யூஸ் பண்ணி செய்யறது. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நம்ம இதுக்குரிய ஒரு கருவி கூட இருக்குங்களா, பையனுங்க அந்த திருவிழாலாம் பார்த்தீங்கன்னா விற்பாங்க. இதெல்லாம் நம்ம அப்படியே மூவ் பண்ணி அந்த நம்பர்ஸ் இங்கே கீழே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை நம்ம கொண்டுட்டு வரணும். இங்க பாருங்க அப்படியே மூவ் பண்ணி அந்த நம்பரை வந்து கரெக்டாக நம்ம கொண்டு வரணும். இதெல்லாம் பையன் விளையாண்டு பார்க்கும்போது அவனுக்கோட நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். சரி, இப்போ நான் என்ன பண்றேன், லாக் அவுட் பண்ணிட்டு அடுத்து அதுல கடைசியா ஷோ ஆல் அப்படின்னு இருக்குல்ல, அதை கொடுத்து பார்ப்போம். இங்க பாருங்க ஷோ ஆல் அப்படிங்கிற லெவல்ல இதுல லாகின் போறேன். இதுல மேக்ஸ் போகும். இங்க பாருங்க
நம்பர் மல்டிப்ளிகேஷன் பண்ணது 5 5 3 சார் இங்கே 5 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 15. அப்போ இந்த இடத்துல 15 அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தா ஓகே ஆகுது. ஹலோ சார். சார் சொல்லுங்க ஹலோ சார். மேடம், சொல்லுங்க மேடம். சார் ஒரு வாட்டி அந்த டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க, பாதியிலே எனக்கு நிக்குதுங்க சார். அப்படிங்களா? எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா? இல்ல முடியும் போதே நீங்க சொல்லுங்க, இதை முடிச்சிட்டு எனக்கு முடியும் போது ஓகே சொல்லுங்க. மேடம், ஓகே மேடம், ஓகே ஓகே மேடம். தேங்க்யூ இப்போ இங்கே பாருங்களேன், இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்க 544 மல்டிப்ளை 40. இது எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணுறது அது வந்து நமக்கு காட்டும். இதில் லேர்ன் பண்ணுறதே இருக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்தடுத்த லெவல். இப்போ இங்கே பார்ப்பீங்களா, இங்கே பாருங்க, ஆரோட எதை மல்டிபிள் பண்ணால் 36. அப்போ இது இப்போ நம்ம இதில் வந்து என்ன முக்கியமாக நம்ம ஒன்று பார்க்கணும்னா, கிண்டர்கார்டன்ல என்ன ஐகான் இருக்கோ அதை எல்லாத்தையும் உங்களுக்கு தரவா நான் சொல்லிட்டேன். அதே ஐகான் தான் உங்களுக்கு இருக்கு, ஆனா லெவல் மட்டும் கொஞ்சம் கூடும். இப்ப நீங்க சோஆல்ல எல்லா கிரேடுக்கும் உள்ள ஒட்டுமொத்தமா நம்ம பார்க்கும்போது மல்டிப்ளிகேஷன்லாம் உங்களுக்கு தேவையான லெவலுக்கு மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் எல்லாமே 10th ஸ்டூடெண்ட் அளவுக்கு என்னென்ன தேவையோ அந்த லெவல் உங்களுக்கு வந்துடும். இது எல்லாத்தையுமே நீங்க கொஞ்சம் வரிசையா செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பையனுங்களுக்கு சொல்லி தரதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம இதுல சொல்லி தரதுக்கே ஒன்றும் இல்லை, அதுவே நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் காட்டிடுது, அடுத்து ஆக்டிவிட்டியும் கொடுத்துருது. சரிங்களா? இப்ப இங்க பாருங்களேன், இது பாருங்க 393 அதை 12 மல்டிப்ளை பண்ணணும். இங்க பாருங்களேன், ஸ்டார்ட்னு இருக்கா, அதை அப்படியே டச் பண்ணுங்க, என்ன ஆகுது பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க காட்டுறது பாருங்க, 2 3 6. அப்ப 6. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பை போட்டு காட்டுறேன். இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒண்ணு. ஆமா தானே சார்? கண்டிப்பா நம்ம எப்படி மல்டிப்ளை பண்றது அப்படிங்கிறத பையனுங்களுக்கு நம்ம சொல்லித்தர தேவையில்ல, இந்த சாஃப்ட்வேரே சொல்லி தந்தது. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, இங்க சொல்லுது கேரி 1 ரைட் 8ன்னு சொல்லுது. அடுத்து ரைட் 7 அந்த 1 ஆட் பண்ணுது. அடுத்து பாருங்க, அடுத்து 9. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 3. அடுத்து இதெல்லாம் ஆட் பண்றோம். இங்க பாருங்க 6. நெக்ஸ்ட் என்ன சொல்லுது, இங்க பாருங்க 8யும் 3யும் ஆட் பண்ணா 11 கேரி 1 ரைட் 1 அப்படின்னு சொல்லுது. அடுத்து வந்து 1 + 7 + 9 வந்து 17. அதனால 1 கேரி பண்ண சொல்லுது, 7 ரைட் பண்ண சொல்லுது. அடுத்து ரைட் 4 அந்த 1யும் கேரி பண்ண 1யும் இந்த 3யும் ஆட் பண்ணா 4 கிடைக்குது. இது நெக்ஸ்ட் இங்க பாருங்க இருக்கு. கிளிக் பண்ண அடுத்தடுத்த எக்ஸாம்பிள்ஸ் வருது, எப்படி மல்டிப்ளை பண்றதுங்கிறத சொல்லி காட்டுது. அப்ப நம்ம லெவலுக்கு என்ன வேணும் அப்படின்னா அந்த ஆல் கிரேடு அதை போட்டுட்டோம்னா நம்ம லெவலுக்கு ஓரளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இங்க பாருங்களேன், இங்க பாருங்க, இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா என்ன ஆன்சருங்கிறது இங்க நம்ம போட போட அந்த ஆன்சர் சரியா தப்பான அது சொல்லி காட்டிடும் நமக்கு. சரிங்களா? முன்னாடி கொடுத்தது எக்ஸாம்பிள் சம்மு, இது வந்து எக்ஸசைஸ் சம்மு. அடுத்து பாருங்க, இந்த டிவிஷன்ல என்னென்ன இருக்கு பாருங்களேன். இங்க பாருங்களேன், டிவிஷன். இந்த டிவிஷன் பாருங்க 51 டிவைடட் பை 3. இந்த 51 3ஆல எப்படி நம்ம டிவைட் பண்றோங்கிற அந்த ஸ்டெப்ஸையே நமக்கு ஈஸியா சொல்லி தந்துருது. இங்க பாருங்க, ஸ்டார்ட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்றேன். இங்க பாருங்க 5 டிவைடட் பை 3 1 ரிமைண்டர் 2. ஸோ ரைட் 1 அப்படின்னு சொல்லிடுது. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து 1 3 is 3. அப்ப ரைட் 3 அப்படின்னு சொல்லுது. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 மைனஸ் 5 மைனஸ் 3 ஈக்குவல் டு 2. எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. அடுத்து அந்த 1 ரீரைட் பண்றோம். இப்ப பாருங்க 21 டிவைடட் பை 3 7 டைம்ஸ் இருக்கு. ஸோ ரைட் 7. இப்ப ரைட் 2 ரைட் 1. இப்ப சப்ட்ராக்ட் பண்ணா 0. சரிங்களா? ரிசல்ட் வந்து 17.
அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அது நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படி நம்ம போடணும், அடுத்து எப்படி போடணுங்கிறத சொல்லியும் கொடுத்துருது, அதுக்கு தேவையான பயிற்சியையும் நமக்கு கொடுக்குது. அதனால உள்ளதுலயே இது வந்து நமக்கு தேவையான சாஃப்ட்வேர் தான். நம்ம லெவலுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கிரேடை கூட்டிக்கிட்டா போதும். சரிங்களா? ஓகே. லக்ஷ்மண் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். கிளாஸ் வணக்கம் சார். கிளாஸ் அருமையா இருந்துச்சு. உண்மையுமே எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும், எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். இதே போல ஜியோ ஜீப்ரான்னு ஒரு ஆப் இருக்குல்ல சார்? ஆமா சார். அதுக்கு கொஞ்சம் நாளைக்கு ஏதாவது பண்ண முடிஞ்சா கொஞ்சம் பண்ணீங்கன்னா நல்லா சார், சார். நம்ம கணேசன்பு சார் தான் சார் ஜியோ ஜீப்ராவோட காடு. சாரு தான் எல்லாமே. சார் யூடியூப்ல தமிழ் வழியில ஜியோ ஜீப்ராவுக்கு வீடியோ போட்டது நீங்க மட்டும்தான் சார். இதை வச்சுதான் சார் நான் எல்லாம் கத்துக்கிட்டோம். நீங்க சொல்லி தந்ததை வச்சு வேற ஒரு வீடியோ கூட மத்தவங்க போட்டது இல்லை சார். அதனாலதான் நான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன். எங்களுக்கு தேவையானது இல்லை சார். ஹலோ 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 லட்சுமணன் சார். சார் வணக்கம் சார். வணக்கம், சிவகுமார் சார் பேசுறேன். சார் வணக்கம் வணக்கம். சொல்லுங்க சார். நல்லா அருமையா கிளாஸ் இருந்தது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நல்லா புரியுற மாதிரி எடுத்துருந்தீங்க. நன்றி சார். நன்றி சார். பண்ணி பண்றது எப்படி சார் இது நடத்துனது அப்படி டெவலப் சார்? ஹலோ ஹலோ லட்சுமணன் சார். வணக்கம் சார். சார் ராமையா மாமாங்களா? ஹலோ ஹலோ சொல்லுங்க. லட்சுமணன் ராமையா பேசுறேன். மாமா வணக்கங்க மாமா. ஓரளவு நல்லா சொல்லி தந்தானா மாமா? ஐயோ சூப்பரா இருந்தது. உண்மையிலுமே ஒரு மணி நேரம் நான் அப்படியே பாத்துட்டு தான் இருந்தேன். அப்புறம் என்னோட மொபைல்ல டவுன்லோட் பண்ண முடியல. இல்ல இல்ல என்னன்னா மொபைல்ல டவுன்லோட் பண்ண முடியல. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் யூடியூப்ல ஓபன் பண்ண லேப்டாப்ல. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் திருப்பி அது மைக்ரோ டீம் இது பண்ணி நிவாஸ் ஓபன் பண்ணி கொடுத்தான். அப்புறம் இப்பதான் சூப்பரா பாத்துட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் பாத்துட்டு இருந்தேன். ஓகே ஓகே. நீங்க ஒரு காலேஜ் பிரின்சிபலா இருந்துகிட்டு எங்க சின்ன சின்ன விஷயத்தையும் பாராட்டுறீங்க. ரொம்ப நன்றி மாமா. பெரிய விஷயம் இல்ல. ஏன்னா குழந்தைகளுக்கான அடிப்படையானது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது தானே. அது இப்ப ஆன்லைன்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்து நீங்க வந்து லட்சுமணன் வந்து அது ஒரு பாப்பாப்பட்டிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல உள்ள ஸ்கூல். அது கிட்டத்தட்ட நமக்கெல்லாம் ஒரு 30 வருஷமா அந்த ஊரு பாப்பாப்பட்டியை தெரியும், கோணப்பட்டியை தெரியும். ஆமா, அதனால உண்மையிலுமே வாழ்த்துக்கள். உங்களுடைய பணி ரொம்ப சிறக்கணும். ஆமா, உங்களை இவ்வளவு ஊக்குவிக்க பண்ண ஒரு கணேசன் சாரு மற்ற அனைவருக்கும் எனது சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம் சார். இவங்க வந்து மிஸ்டர் ராமையா சிக்கனா கவர்மெண்ட் காலேஜோட பிரின்சிபலா இருந்து இப்பதான் சார் ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க. என்னோட மாமா.
ரொம்ப சந்தோஷம் சார். நிச்சயமா சார், நிச்சயமா. தேங்க்யூ சார். அதுதான் அப்பா ஒரு மணி நேரம் 40 நிமிஷம் என்ன ஒரு சொற்பொழிவு மாதிரி ஒரு அருமையான டவுட் இதுல யாருக்கும் வருமா? இதுக்கு மேலேயும் டவுட் வந்தா அவ்வளவுதான். என்ன சாஃப்ட்வேரும் அதே மாதிரி என்ன மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர் என்ன அதுல இல்ல. நம்பர்ஸை கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸை ஸ்டார்ட் பண்றாங்க, ரேண்டம் நம்பர்ஸை ஸ்டார்ட் பண்றது இருக்கு, ஸ்பெல்லிங் இருக்கு, கவுண்டிங் நம்பர்ஸ் இருக்கு, மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இருக்கு. சரி, நம்பர்ஸ் அப்படின்னா பேட்டர்ன்ஸ் இருக்கு, பை சார்ட் இருக்கு, ஸ்லைஸ்டு இமேஜஸ் இருக்கு, டிவிஷன்ஸ். அப்பா என்ன ஒரு சாஃப்ட்வேரு! அதை எக்ஸ்பிளனேஷன் பண்ண விதம் அப்பா ஒரு 1.5 மணி நேரத்துக்கு